மகரிஷி அவர்களுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக இந்த அறிவு திருக்கோவில் அமையவில்லை. ஒரு மனிதனுடைய பெருமையை பறைசாற்றுவது என்பது ஒன்று. அந்த மனிதன் தன் வாழ்வில் வளர்த்தெடுத்த மகத்தான விழுமங்களை சுவடு மாறாமல் பின்பற்றுவது என்பது இன்னொன்று. மகரிஷியினுடைய பெருமை குறித்து பேசிக்கொண்டிருப்பதனால் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து வாய்த்து விடாது. ஆனால் மகரிஷி அவர்கள் தன்னலமற்று ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் சிறந்த முறையில் இயங்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து தன்னுடைய சிந்தனைகளை மிகப்பெரிய அளவில் செதுக்கி அவற்றையெல்லாம் நம்மிடையே வழங்கிவிட்டு சென்றிருக்கிறாரே, அந்த சிந்தனைகள் தான் அவர் இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்ற மிக உயர்ந்த அருட்கொடைகள். அவற்றை நாம் செவியார பருகுவதனால் ஒரு பயனும் கிடையாது. நான் பல நிகழ்வுகளில் பதிவு செய்கிற வருத்தத்தை தான் இங்கேயும் பதிவு செய்ய விரும்புகிறேன். காதுக்கு சுகமளிக்கும் கச்சேரிகளை கேட்பதில் எப்பொழுதும் தமிழனுக்கு ஒரு தனி ஈடுபாடு உண்டு. ஆனால் இது போன்ற அரங்கங்களில் வழங்கப்படுகின்ற கருத்துக்களை ஒரு கச்சேரி கேட்பது போல் நீங்கள் கேட்கலாகாது. உங்கள் செவி வழியாக வந்து விடக்கூடிய செய்திகளை உள்வாங்க வேண்டும். உள்வாங்கிய செய்திகளை உங்களுக்குள்ளேயே ஆய்வு நடத்த வேண்டும். ஆய்வு நடத்தி தேர்ந்து தெளிந்து இவற்றை பின்பற்றுவதனால் நம்முடைய வாழ்க்கை வளமுறும் என்பதை உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு முயல வேண்டும். அந்த முயற்சி மிக முக்கியமானது. ஆனால் 2000 ஆண்டுகளாக நம்முடைய மக்கள் நிறைய செய்திகளை, செல்வங்களை வழங்கிவிட்டு போயிருக்கிறார்கள். பலவற்றை நாம் படிக்கிறோம், பலவற்றை பலர் சொல்ல நாம் கேட்கிறோம். எந்த அளவுக்கு நாம் நம்மை அதில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. வாரியார் சுவாமிகள் ஒரு முறை மனம் நொந்து சொன்னார், ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேல் இந்த தமிழ் சமுதாயத்தில் நான் பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காக பேருரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பேசுகின்ற பொழுது எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதைவிட பல 100 மடங்கு கூட்டம் 50 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருவதை நான் பார்க்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த தமிழ் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு பக்தி வளர்ந்ததோ அதைவிட 1000 மடங்கு பக்தி வளர்ந்திருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். பக்தி வளர்ந்திருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைய வேண்டியவன் நான், மாறாக மன வருத்தம் கொள்கிறேன். காரணம், நம்மிடையே பக்தி வளர்ந்திருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் குறைந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். ஒழுக்கமற்ற பக்தியினால் ஒரு பயனும் கிடையாது. ஒழுக்கமற்று இருப்பதற்கு பக்தி என்ற பெயரே கிடையாது. ஒழுக்கமற்று ஒரு மனிதன் வாழுகிற பொழுது அவன் வாழ்வில் பக்திக்கு இடம் ஏது? விவேகானந்தர் ஒரு இடத்தில் மிக அழுத்தமாகவும் மிக அழகாகவும் ஒரு கருத்தை சொல்கிறார். பக்தி செலுத்துவதற்காக கோவிலுக்கு செல்லக்கூடியவன் ஒழுக்கமற்றவனாக இருந்தால் அவன் இதுவரை செய்திருக்கக்கூடிய பாவங்களோடு ஒழுக்கமற்றவனாக கோவிலுக்குள்ளே நின்று கடவுளை கையெடுத்து வணங்குகிறானே, அந்த பாவமும் உடன் சேர்ந்து விடும் என்று சொல்கிறார். பாவங்களை தணிவித்துக் கொள்வதற்காக இங்கிருந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற நாம் தான் பக்தி வளர வேண்டும், இந்த சூழ்நிலையில் தான் ஆன்மீகம் செழிக்க வேண்டும், இந்த சூழலிலே தான் சமூகம் தன்னை கற்புகடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைமை இருக்கிறது. எனவே உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற முதல் செய்தி, விவேகானந்தரை பற்றி பேசுவதற்காக இங்கே நான் நிற்கிறேன்.
விவேகானந்தர் வழங்கியிருக்கிற முதல் செய்தியாக உங்களுக்கு நான் நெஞ்சில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புவது, நான் பக்தி செய்கிறேன், கடவுளை வணங்குகிறேன், கடவுளுக்காக வழிபாடு நடத்துகிறேன், அதனால் என்னுடைய பாவங்கள் தானாகவே தொலைந்துவிடும் என்று கருதினால் பாவங்கள் கூடுமே தவிர குறையாது. கோவிலுக்கு செல்லாமலே நீங்கள் ஒழுக்கத்தோடு இருந்தால் கோவிலுக்கு சென்று ஒழுக்கமற்று கிடப்பதை விட உன்னதமானது. அதனால்தான் ஒருமுறை பெரியார் சொன்னார், ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நாத்திகன் ஒழுக்கமே இல்லாத ஆத்திகனை விட உயர்வானவன் என்று. எனவே நாத்திகமா ஆத்திகமா என்பது நமக்கு முக்கியம் இல்லை. ஒழுக்கம் சார்ந்து வாழ்கிறோமா, ஒழுக்கமற்று வீழ்கிறோமா, இதுதான் முக்கியமானது. இன்றைக்கு விவேகானந்தரை எத்தனை பேர் நினைந்து பார்க்கிறோம்? விவேகானந்தரிடமிருந்து இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்வதற்கு செய்திகள் இருக்கின்றனவா? இன்றைய நுகர்பொருள் கலாச்சார முற்றுகையில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு விவேகானந்தர் எந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பது போல உங்களுக்குள்ளேயே கேள்விகளை வைத்துக்கொண்டு நீங்கள் விவேகானந்தரிடம் தாராளமாக போகலாம். நான் பல இடங்களில் தெளிவாக சொல்வதைத்தான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞனுக்கு மிகச்சரியான வாழ்க்கை வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர்கள் 2 பேர்தான். ஒருவர் விவேகானந்தர், இன்னொருவன் மகாகவி பாரதி. இந்த 2 பேருடைய கருத்துக்களை அப்படியே நீங்கள் உள்வாங்கி நடக்க தொடங்கினால் உங்களை அறியாமலேயே உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்து சேரும். தன்னம்பிக்கை குறித்து இன்றைக்கு யார் யாரோ பேசுகிறார்கள், எதையோ எழுதுகிறார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் ஆர்வத்தோடு வாங்கி படிக்கிறீர்கள். எனக்கு தெரிய இந்தியாவில் என்பதல்ல, இந்த உலகத்திலேயே இளைஞர்களின் இதயங்களில் தன்னம்பிக்கையை மிக தெளிவாக கொண்டு வந்து சேர்த்த ஒரு மகத்தான மனிதன் உண்டென்றால் அது விவேகானந்தரை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. விவேகானந்தர் ஒரு துறவி. ஆனால் ஒரு துறவியாக இருக்கக்கூடியவன் சமயம் சார்ந்தவனாக இருப்பது இயல்பு. சமயம் சார்ந்தவனாக இருப்பவன் இறை நம்பிக்கை கொண்டிருப்பது அதைவிட இயல்பு. இறை நம்பிக்கை கொண்டவனாய் சமயம் சார்ந்தவனாய் ஒரு துறவியாக வாழக்கூடிய விவேகானந்தர் ஒரு இளைஞனுக்கு சொன்னதைப் போல உலகத்தில் எந்த துறவியும் எந்த சமயம் சார்ந்தவனும் எந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனும் சொன்னதாக வரலாறு கிடையாது. இன்றைய இளைஞனுக்கு மிக முக்கியமாக அவர் கொண்டு வந்து சேர்த்த செய்தி அது, இளைஞனே, 1000 கடவுள்களின் மீது நீ நம்பிக்கை வைத்து உன் மீது மட்டும் நீ நம்பிக்கை வைக்காமல் போனால் உன்னை விட நாத்திகன் உலகத்தில் வேறெவனும் கிடையாது என்று சொன்னார். என் மீது எனக்கு நம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமற் போனால் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வழியே கிடையாது. என்னை நான் நம்ப வேண்டும். அதனால்தான் அவர் வேதங்களையும் உபனிஷதங்களையும் திரும்ப திரும்ப இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். ஏதோ வேதங்களும் உபனிஷதங்களும் படிப்பதனாலே இன்றைக்கு நமக்கு எந்த பயனும் கிடையாது என்று கருதக்கூடிய ஒரு சமூகத்தை நம் கண் முன்னாலே வளர்த்திருக்கிறோம். வேதம் படிப்பதனாலே எனக்கு என்ன பயன்? உபனிஷதங்களை படிப்பதனாலே எனக்கு என்ன நன்மை என்று கேட்கக்கூடிய இளைஞர்களை நாம் நமக்கு முன்னாலே இன்றைக்கு வளர்த்து ஆளாக்கி வைத்திருக்கிறோம். 5000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் அவர்கள் சிந்தித்து சிந்தித்து வழங்கிவிட்டு சென்ற அந்த கருத்து செல்வங்கள் இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டும். இதைத்தான் விவேகானந்தர் எல்லா இடத்திலும் சொன்னார். நோ தை செல்ஃப் என்றார். தன்னம்பிக்கை எப்பொழுது வரும் உனக்கு, வாழ்வு எப்பொழுது புரியும் உனக்கு? நோ தை செல்ஃப். நோ தை செல்ஃப் என்பதுதான் எல்லா உபனிஷதங்களும் எல்லா வேதங்களும் வழங்கக்கூடிய அறிவின் சாரம். நோ தை செல்ஃப் என்றால் நோ யுவர் செல்ஃப். நோ யுவர் செல்ஃப் என்றால் உன்னை நீ அறி. என்னை நான் அறிய வேண்டும். என்னை நான் அறிந்தால்தான் வாழ்வு புரியும். அவனை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், இவனை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று நாம் பலரை அறிந்து வைத்திருக்கிறோம். பலரை அறிந்து வைத்திருக்கிற நாம் நம்மை அறிந்து வைத்திருக்கிறோமா என்பதுதான் முதல் கேள்வி.
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலக சமுதாயத்தில் சிந்தனை வளர்ச்சி பெறாத காலம். ஆனால் ஒரு தமிழ் கவிஞன் சிந்திக்கிறான். புறநானூரில் அவன் எழுதியது ஒரே ஒரு பாடல் தான். கணியன் பூங்குண்டன் எழுதியது ஒரே ஒரு பாடல். பல்லாயிரம் பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர்கள் உண்டு கம்பனை போல. ஒரு பாடலிலேயே உலகம் முழுவதையும் தன் பக்கம் ஈர்த்த கணியன் பூங்குண்டனை போல நீங்கள் காண இயலாது. கணியன் பூங்குண்டன் எழுதியிருக்கிற அந்த ஒரு பாடலை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். நான் இளைஞர்களுக்குத்தான் இதை சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், வாழ்வு உங்களுக்கு புரியும். யாதும் ஊரே யாவரும் கேளிர், இது முதல் வரி. இது எல்லாரும் அறிந்த வரி. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால் என்ன? இன்றைக்கு பேசப்படுகிற யுனிவர்சல் பிரதர்ஹுட் என்னும் உலக சகோதரத்துவத்தை ஒரு வரியில் அவன் உணர்த்தி விடுகிறான். யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாரும் என் உறவுகள், எல்லா இடமும் என்னுடைய சொந்தமான ஊர்கள் என்ற மனம் யாருக்கு வரும்? அன்பு செழித்த இடத்திலேதான் அந்த மனம் தானாக வந்து சேரும். அன்பு அற்ற இடத்தில் பேதம் இருக்கும், அன்பு அற்ற இடத்தில் பகைமை இருக்கும், அன்பு அற்ற இடத்தில் பிளவு இருக்கும், அன்பு அற்ற இடத்தில் பிரிவினை இருக்கும். பிளவும் பிரிவும் பேதமும் பிணக்கும் பூசலும் இருக்கக்கூடிய இருதயம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று ஒருபோதும் வாய் திறந்து சொல்லாது. அப்படியானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற மிகப்பெரிய உணர்வு உள்ளுக்குள்ளே வந்து ஊற்றெடுக்க வேண்டும் என்றால் அன்பு சார்ந்தவனாக நீங்கள் இருக்க வேண்டும். அன்பு மிக முக்கியமானது. அதற்கு அடுத்த வரியைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை விட உங்கள் வாழ்வை செழுமைப்படுத்துவதற்கு என்ன தத்துவம் வேண்டும் எனக்கு சொல்லுங்கள். மகரிஷி வழங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேருரை, அத்தனை பேருண்மை அனைத்தையும் இந்த ஒரு சிமிழில் கொண்டு வந்து அடக்கிவிடலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என் வாழ்வில் ஒரு தீமை வந்து சேர்ந்ததென்றால் அந்த தீமையை எவனோ ஒருவன் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. என் வாழ்வில் ஒரு நலம் வந்து வாய்த்ததென்றால் அந்த நலம் எவனோ ஒருவனால் வந்து வாய்க்கவில்லை. என் வாழ்வில் வந்து சேரக்கூடிய நன்மையும் என் வாழ்வில் வந்து சேரக்கூடிய தீமையும் என்னால் விளைந்தது, என் செயலால் விளைந்தது. என்னுடைய செயல்தான் விளைவுகளை உருவாக்குகிறது. அந்த விளைவுகளுக்கு ஏற்ப வினை பயன் வந்து சேருகிறது. அப்படியானால் இந்த செயலை உருவாக்குவது எது? என் எண்ணம். என் எண்ணம் இந்த செயலை உருவாக்குகிறது. எண்ணம் தான் வார்த்தையாகிறது. வார்த்தை தான் செயலுக்கு வடிவம் தருகிறது. செயல்தான் விளைவை கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே எண்ணம் முக்கியம். அங்கேதான் மகரிஷி கை வைத்தார். மகரிஷியினுடைய பார்வை சென்று சேர்ந்த இடம் அதுதான். மனிதனை செழுமைப்படுத்த வேண்டும் என்றால் மனிதன் எதை சார்ந்தவனாக இருக்கிறான்? மனம் சார்ந்தவனாக இருக்கிறான். மனம் சார்ந்தவனாக இருப்பவன் மனிதனை ஆட்டி படைப்பது, மனிதனை அலைக்கழிப்பது, மனிதனை மேன்மைப்படுத்துவது, மனிதனை தாழ்வு பள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவது எல்லாமே மனம்தான் என்றால் அந்த மனம்தான் எண்ணங்களின் பிறப்பிடம். எண்ணங்கள் செழுமைப்பட வேண்டும் என்றால் மனம் செழுமைப்பட வேண்டும். மனம் செழுமைப்பட வேண்டும். மனம் என்பதுதான் அகம். மனம் செழுமைப்பட வேண்டும் என்றால் அகத்துக்குள்ளே ஒரு தவம் நடக்க வேண்டும். அதுதான் அகத்தவம். அகத்தவம் செய்யுங்கள், அகத்தவம் செய்யுங்கள் என்று சொன்னால் ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல அகத்தவம். அகத்தில் படிந்து கிடக்கிற அத்தனை அழுக்குகளையும் அகற்றுவதற்காக நாம் ஏற்றுக்கொள்ளுகிற முன்முயற்சி எது? தவம் என்றால் என்ன தெரியுமா?
தபஸ் என்கிற வடமொழி சொல் தவம் என்ற தமிழில் வந்து சேருகிறது. தபஸ் தவம் என்றால் வேறொன்றுமில்லை, எரித்தல். நான் தவம் செய்கிறேன் என்று சொன்னால் நான் எரிக்கிறேன். எதை எரிப்பது? அடுத்தவன் வீட்டையா, பொது சொத்தையா? அதை எரிப்பதற்கு நம்மால் எளிதாக முடியும். ஆனால் எரிக்க வேண்டியது எது? என் அகத்துக்குள் படிந்து கிடக்கிற அழுக்குகளை, உள்ளுக்குள்ளே மண்டி கிடக்கிற குப்பைகளை. எத்தனை குப்பையை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், எத்தனை குப்பைகளை. நண்பர்களே, பாரதி ஒரு குள்ளச்சாமியாரிடம் மனதை பறிகொடுத்தான். அந்த குள்ளச்சாமியார் புதுச்சேரியில் பாரதி வசிக்கிற பொழுது ஒரு முறை எதிர்பாராத நிலையில் பாரதி சந்தித்து விடுகிறான். குள்ளச்சாமியார் ஒரு அழுக்கு மூட்டையை வைத்திருக்கிறார். அந்த அழுக்கு மூட்டையில் குப்பை கூலங்களை எல்லாம் வாரி இவன் குவித்துக் கொண்டிருப்பதை பாரதி பார்த்தான். உடனே பாரதி அவனிடம் கேட்கிறான், என்னையா செய்கிறாய் நீ? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அழுக்கு மூட்டையை சுமப்பது உனக்கு வெட்கமாக இல்லையா? உடனே குள்ளச்சாமியார் சிரித்துக் கொண்டே சொன்னான், நான் வெளியே சுமக்கிறேன், நீ உள்ளே சுமக்கிறாய் என்றார். வெளியே சுமப்பதை வீசி எறிந்து விடலாம், உள்ளே சுமப்பதை வீசி எறிய நீ தயாரா? வெளியே சுமப்பதை வீசி எறிந்து விட்டு நீரில் குளித்தால் தூய்மை அடைந்து விடுவோம். புற தூய்மை அது. புற தூய்மையை ஒரு குளிகளில் முடித்து விடலாம், அக தூய்மையை ஒரு நொடியில் நீங்கள் முடித்து விட முடியுமா? அகம் அவ்வளவு எளிதாக தூய்மையாகி விடுமா? எத்தனை அழுக்குகளை, எத்தனை பகையை, எத்தனை துவேஷத்தை, எத்தனை பொறாமையை, எத்தனை வெறுப்பை, எவ்வளவு கசப்பை இந்த மனம் வைத்திருக்கிறது. எத்தனை குப்பை இருக்கிறது உள்ளே. இந்த குப்பைகளை எரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் தவம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். தவம் இருப்பது என்றால் உலகம் முழுவதையும் ஒட்டுமொத்தமாக துறந்துவிட்டு, எந்த உறவுகளும் தேவையில்லை என்று மறுதளித்து விட்டு, எங்கோ ஒரு கானகத்தில் ஒற்றை மனிதனாய் கண்மூடி தனித்து இருப்பது அல்ல. விவேகானந்தர் சந்நியாசி. ஆனால் சந்நியாசியாக இருந்த விவேகானந்தர் தனியாக இருக்கவில்லை. சந்நியாசத்திற்கு விவேகானந்தர் ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். உலகத்தின் உறவுகளை துறந்து விடுவதல்ல நான் கூறும் சந்நியாசம். உலகத்திலே உள்ள அத்தனை உயிர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக உழைப்பது எதுவோ அதுதானடா நான் சொல்ல விரும்புகிற சந்நியாசம். உலகம் உய்ய வேண்டும், உலகில் உள்ள மக்கள் அத்துணை பேரும் வளமான வாழ்வை பெற வேண்டும். துன்பக் கடலில் மூழ்கி கிடக்கக்கூடிய மனித சமுதாயத்தை அந்த கடலிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதை செய்வதற்காக வருபவன் தான் துறவி, அந்த துறவி நான் என்று சொன்னவர் விவேகானந்தர். இந்த அகத்தவம் என்பது மிக முக்கியமானது. நான் இதற்கு முன்பு வந்து பேசிய இடத்திலே கூட தெளிவாக நான் சொன்னேன். படிப்படியாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மகரிஷி அவர்கள் தன் வாழ்வு முழுவதும் தற்சோதனை நடத்தியதன் விளைவாக வந்து விழுந்ததுதான் இந்த அறிவார்ந்த சிந்தனைகள். சோதனை என்பது மிக முக்கியம், அதிலும் தற்சோதனை என்பது மிக மிக முக்கியம். இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்தவன் சாக்ரட்டிஸ். 2400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்த சாக்ரட்டிஸ் தெளிவாக சொன்னான், அன்றைக்கு அவன் முன்னால் கூடிய இளைஞர்களிடம், இளைஞர்களே தற்சோதனை செய்யுங்கள். பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்றான் சாக்ரட்டிஸ். பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது. நம்மில் எத்தனை பேர் பரிசோதனை செய்கிறோம்? நம் வாழ்வு குறித்து நமக்குள்ளே பரிசோதனை உண்டா? நம் செயல் குறித்து நமக்குள்ளே ஒரு ஆய்வு உண்டா? நம்முடைய நடவடிக்கைகள் குறித்து நமக்குள்ளே ஒரு மீள்பார்வை உண்டா? கிடையாதே. போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கிறோம்.
எந்த விலங்கும் பரிசோதனையில் ஈடுபடாது, எந்த பறவையும் தற்சோதனை செய்து கொள்ளாது. ஆனால் விலங்கை விடவும் பறவையை விடவும் மேலானவன் மனிதன் என்று சொல்லுகிற பொழுது மனிதன் எதை செய்தாக வேண்டும்? அவன் தற்சோதனை செய்தாக வேண்டும். தற்சோதனை செய்வதற்கான வாய்ப்பை தருவதுதான் தியானம். தியானம் நாம் எல்லாவற்றையுமே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். தியானம் செய்வது என்றால் என்ன? கண்ணை மூடிக்கொண்டு தனியாக உட்கார்ந்திருந்தால் நான் இப்பொழுது 30 நிமிடம் தியானத்தில் இருந்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிறான். 30 நிமிடம் நீ தியானத்தில் இருந்தாயாய், என்ன செய்தாய்? அந்த 30 நிமிடம் தனியாக உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன். அது தியானம் அல்ல. 1 மணி நேரம் நான் தியானத்தில் இருந்துவிட்டு இப்பொழுதுதான் அதிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறேன் என்கிறான் இன்னொருவன். சரி, 1 மணி நேரம் நீ என்ன செய்தாய்? பேசாமல் இருந்தேன், கண்ணை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்தேன். அது தியானமா? அல்ல. நண்பர்களே, பேச்சற்று போவது நிசப்தம். நிசப்தம். மனமற்று போவதற்கு பெயர்தான் தியானம். தியானத்திற்கு நீங்கள் ஆழமான புரிதல் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் மனம் அற்று போகிற இடத்தை நோக்கி நீங்கள் நடக்க வேண்டும். காரணம், உங்களை மாசுபடுத்துவது எது? உங்கள் எண்ணம். உங்களை துயரத்தில் அழுத்துவது எது? உங்கள் எண்ணம். அப்படியானால் அந்த எண்ணத்தினுடைய இருப்பிடம் எது? மனம். அந்த மனம் செழுமைப்பட வேண்டும். ஒரு நல்ல விவசாயி ஒரு மரத்தில் சரியாக காய்க்கவில்லை என்றாலோ, மரம் பூச்சி படிந்து கிடக்கிறது என்றாலோ, வேரில் மண்ணை தோண்டி வேரில் அவன் மருந்து போடுவானே தவிர கிளைகளில் அவன் மருந்து தடவ மாட்டான். வெறும் கிளைகளில் நீங்கள் மருந்தை தெளிப்பதனால் நோய் போகாது. கிளைகளை விட்டு விட்டு வேர்களை விசாரிக்க வேண்டும். அவன்தான் ஒரு நல்ல விவசாயி. நாம் நம்முடைய வாழ்வின் வேர்களை விசாரிப்பது என்றால் நம் மனதிற்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதைத்தான் விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொன்னார். உள்முக தேடல். தேடல் என்பது 2 வகை. ஒன்று வெளியே தேடுவது, இன்னொன்று எனக்கு உள்ளே தேடுவது. வெளியே நீங்கள் எதை தேடினாலும், இதை நான் திரும்ப 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 பல முறை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன். நீங்கள் சேர்க்கக்கூடிய அனைத்தும் வெளியே தேடியதனால் கிடைத்திருக்கக்கூடிய செல்வங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற மண், பொன், பெண், எத்தனை சுகங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எவையெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எவற்றிற்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களோ, அவை அனைத்தும் நீங்கள் வெளியே தேடி பெற்றவை. வெளியே தேடி பெற்ற எதுவும் வெறும் இன்பத்தை தராது. 100 விழுக்காடு இன்பத்தை தரக்கூடிய எந்த ஒன்றும் வெளியே தேடுவதன் மூலம் உங்களுக்கு வந்து சேரவே சேராது. பணம் யோசித்து பாருங்கள், நிலம் யோசித்து பாருங்கள், மண், பெண், பொன், புகழ், வெளியே எதை நீங்கள் தேடி பெற்றிருக்கிறீர்களோ அதன் மூலம் 100 விழுக்காடு இன்பம் என்ற ஒன்றை நீங்கள் அடையவே முடியாது. அந்த இன்பத்தோடு சேர்ந்து துன்பமும் துணையாக வரும். துன்பம் தழுவாத இன்பம் என்பது வெளியே தேடுவதில் கிடையாது. அப்படி என்றால் இந்த மண்ணில் வாழ பிறந்த நாம் துன்பமே இல்லாத ஒரு இன்பத்தை பெற முடியுமா? முடியும், முடியும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு இங்கு ஒரு குறையும் இல்லை என்று ஞானசம்பந்தன் பாடினானே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதை சொல்வதுதான் விவேகானந்தரின் வேலையாக இருந்தது. விவேகானந்தரின் வாரிசாக மகரிஷி இங்கே இருந்தார். நீங்கள் விவேகானந்தரை எடுத்துக்கொண்டால் 6 வயதில் அவர் அகத்தவம் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், 6 வயதில் அவர் அகத்தவத்தில் ஈடுபடுகிறார்.
அகத்தவம் என்பது எப்பொழுது வரும்? தனிமையில் வரும். இப்பொழுது நீங்கள் கும்பலாக கூடியிருக்கிறீர்கள். நண்பர்களே, எந்த நேரத்திலும் கும்பலாகவே இருந்தால் உங்களை உங்களால் அறியவே முடியாமல் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். எல்லா நேரமும் கும்பலாகவே இருந்தால், பகலெல்லாம் நண்பர்களோடு அல்லது பணியாற்றுபவர்களோடு, இரவு என் மனைவியோடு அல்லது என் குழந்தைகளோடு என்று எல்லா நேரங்களும் ஏதாவது சில உறவுகளோடு இருந்து இருந்து தனிமைப்படாமலேயே என் நாட்கள் கழியுமானால் நான் இந்த வாழ்வின் உண்மையை ஒரு நாளும் அறியாமலே செத்து போவேன். தனிமைப்பட வேண்டும். அதனால்தான் பாரதி சொன்னான், தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான். வாழ்வின் சாரம் தனிமையிலே தான் இருக்கிறது. அதனால்தான் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்மூடிய பிறகு இந்த இந்தியா முழுவதும் பாதங்களாலேயே அளந்து ஒரு யாத்திரையை நடத்துவதற்கு புறப்படுகிறார். அப்படி அவர் புறப்படுகிற பொழுது வழியில் பிருந்தாவனத்திற்கு சென்று பிருந்தாவனத்திலே இருந்து திரும்புகிற பொழுது ஒரு ரயில் நிலையத்தை நோக்கி அவர் வருகிறார். இந்த ரயில் நிலையத்திற்கு முன்னால் கடுமையான பசி, அந்த பசி தந்த களைப்பு மயங்கி விழுந்து விடுகிறார். அதை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தார். சந்திரகுப்தன் என்று அவருடைய பெயர். இந்த சந்திரகுப்தன் பார்த்த உடனே விவேகானந்தருடைய முகத்தில் இருந்த ஒளி அவனை ஈர்க்கிறது. உடனே விவேகானந்தரை மயக்கம் தெளிய வைத்து, பசியால் நீங்கள் மயங்கி இருக்கிறீர்கள், என்னுடைய வீட்டில் வந்து நீங்கள் பசியாற வேண்டும் என்கிறான். நான் உன் வீட்டிற்கு வந்தால் என்ன தருவாய் என்று விவேகானந்தர் கேட்டார். என் இருதயத்தையே நான் முழுமையாக உங்களிடம் கொண்டு வந்து அடைக்கலமாக தந்துவிட தயாராக இருக்கிறேன், என் வீட்டிற்கு நீங்கள் வாருங்கள் என்றார். அவர் சென்றார், பசியாறினார். பிறகு அவர் விடைபெற்றுக் கொள்ள விரும்புகிற பொழுது இந்த ரயில்வே அதிகாரியாக இருந்தவன் என்ன செய்தான்? நானும் உங்கள் பின்னாலே புறப்படுகிறேன் என்றான். என் பின்னால் நீ ஏன் என்று கேட்டார். இல்லை, இனி உங்களை விட்டு ஒரு கணமும் என்னாலே இருக்க முடியாது. அதற்கு முன்பு விவேகானந்தரை அவன் பார்த்ததில்லை, விவேகானந்தரிடம் பழகியதில்லை, விவேகானந்தரின் பெருமை அறிந்ததில்லை. ஆனால் அந்த பார்த்த தருணத்திலேயே தன்னுடைய மனதை விவேகானந்தரிடம் கொடுத்தவன் இனி அவர் இல்லாமல் தனக்கு ஒரு வாழ்வு இல்லை என்று கருதி தன்னுடைய பதவியையே துச்சமென தூக்கி எறிந்து விட்டு அவர் பின்னாலே புறப்பட்டு விடுகிறான். விவேகானந்தரோடு 2-3 இடங்களுக்கு நடக்கிறான், அவரும் செல்கிறார். ஆனால் அவருக்கு அது சுமையாகப்படுகிறது. தனிமை இவனால், இவனுடைய உறவினால், இவனுடைய நட்பினால், இவனுடைய அன்பினால், இவன் தருகிற பாசத்தால் தனிமை பாழாகிறதே. தனிமை பாழாகிற பொழுது நான் அடைய விரும்புகிற அந்த ஞானம் வராமல் தடுக்கப்படுகிறதே என்று கருதி அதை வெளிப்படுத்தி விடுகிறார். இத்தோடு நீ என்னிடமிருந்து விலகிவிடு என்று தனிமையில் அவர் புறப்படுகிறார். நான் இதை சொல்வதற்கு முக்கியமான காரணம், எப்பொழுதும் ஒரு நாளில் ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் தனிமைப்படுங்கள். விவேகானந்தர் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, இளைஞனே, நீ ஒரு நாளில் 10 நிமிடம் தனிமைப்படு. ஏன் 10 நிமிடம் தனியாக இருக்க வேண்டும்? தனியாக இருக்கிற போதுதான் உன்னை நீ அறிவதற்கான வாய்ப்பு உனக்கு உருவாகும். தனியாக இரு, உள்ளே தேடு. வெளியே எதை தேடினாலும் அதனால் துன்பம் கலந்த இன்பம் வரும். உள்ளே நீ தேடி விழிப்புணர்வை பெற்றுவிட்டால் இன்பம் தவிர வேறு எதுவும் கிடையாது. எனவே துன்பமற்ற இன்பத்தை நீ பெற வேண்டும் என்றால் உள்ளே தேடு. அதைத்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள். வெளியே தேடுவதனால் வளர்வது விஞ்ஞானம், உள்ளே தேடுவதனால் உருவாவது மெய்ஞானம். வெளியே தேடி தேடி விஞ்ஞானத்தை வளர்த்திருக்கிறோம். இந்த விஞ்ஞானம் நமக்கு நன்மையும் தரும், இந்த விஞ்ஞானம் நமக்கு தீமையையும் கொண்டு வந்து சேர்க்கும். விஞ்ஞானத்தின் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும்
அதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனால் என் உள்முகமாக தேடி என்னை நான் தோண்டி கண்டெடுத்து விடுகிற பொழுது நான் தீமைகள் இல்லாமல் வெறும் நன்மையை நோக்கி நடக்க முடியும். அப்படி நன்மையை நோக்கி நடப்பது என்று சொன்னால் நான் செய்ய வேண்டியது தவம், அகத்தவம், புறத்தவம் இல்லை, அகத்தவம். இந்த அகத்தவம் செய்வதற்காகத்தான் விவேகானந்தர் வாழ்நாள் முழுவதும் சிவனை நெஞ்சிலே நிறுத்தினார். சிவனை நெஞ்சிலே நிறுத்தினார். நான் பல இடங்களில் சொல்வதைத்தான் உங்களுக்கு நான் இங்கே மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மூதாதையர்கள் முட்டாள்கள் இல்லை. ஏன் சிவனை எப்பொழுதும் கண்மூடி ஒரு தவக்கோலத்தில் அமரச் செய்திருக்கிறான்? சிவன் திருநடம் புரிவது போன்று ஒரு வடிவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். சிவ நடனம் உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? சிவ நடனம் மூலமாக நாம் அறிய வேண்டிய தத்துவம் என்ன தெரியுமா? பல பேர் வீட்டில் அலங்காரத்திற்கு நடராஜர் சிலையை வைத்திருப்பார்கள். நடராஜர் சிலையை எதற்கு வடிவமைத்தான் நம்முடைய முன்னோன் என்பது நமக்கு தெரிந்தல்லவா அந்த சிலையை வைக்க வேண்டும்? நடராஜரை ஏன் வைத்திருக்கிறோம்? நாம் நடராஜர் எந்த நிலையிலே நிற்கிறார்? காலை தூக்கி ஆடுகிறார். எப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆடிவிட்டு கொஞ்ச நேரம் அவர் ஓய்வெடுத்துக் கொள்வதில்லை. எந்த சிலையிலும் அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அப்படியானால் அந்த சிலையின் மூலமாக நாம் அறிய வேண்டிய தத்துவம் இயங்கிக் கொண்டே இரு. வாழ்க்கை முழுவதும் இயங்கிக் கொண்டே இரு, ஓய்ந்து விடாதே. ஓய்ந்து விட்டால் உன் வாழ்வு துருப்பிடித்து விடும். துருப்பிடித்த வாழ்வு எந்த பயனும் யாருக்கும் தராது. எனவே இயக்கத்தை வலியுறுத்துவதுதான் நடராஜ தரிசனம். சரி, அந்த இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நடராஜ தரிசனத்திற்குள்ளே இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இயங்கிக் கொண்டே இரு. அந்த இயக்கத்தில் ஒரு ஒழுங்கமைதி இருக்க வேண்டும். நீங்கள் சிவ நடனத்தை கொஞ்சம் நன்றாக உற்று பார்த்து கொண்டே நில்லுங்கள். அதற்குள்ளே ஒரு ஒழுங்கமைதி இருக்கிறது. அந்த காலை தூக்கி நிற்கிற நிலையில் ஒரு ஒழுங்கு அமைதி இருக்கிறது. ஹார்மனி என்று சொல்கிற இணக்கம், ஒழுங்கமைதி. நம் வாழ்வில் இல்லாமல் இருப்பது ஒன்றுதான் ஒழுங்கமைதி. நம் வாழ்வில் ஒழுங்கமைதி இல்லை. எனக்கும் என் மனைவிக்கும் இடையே ஒழுங்கமைதி இல்லை. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையே ஒழுங்கமைதி இல்லை. ஒழுங்கு அமைதி அமையாவிட்டால் எந்த கலையும் செழிக்காது. நீங்கள் எந்த கலையானால், நீங்கள் இசை என்று எடுத்துக்கொண்டால் சுரவேதம் இருந்தால் இசை சிறக்குமா? சிறக்காது. சரியாக வடிக்காமல் போனால் சிற்பம் உங்களை ஈடுபடக்கூடிய அளவுக்கு இழுக்குமா? இழுக்காது. எந்த கலையும் ஒழுங்கமைதியோடு இருக்கும். மனித வாழ்க்கை மட்டும்தான் ஒழுங்கற்று போய்விட்டது. ஒழுங்கமைதி இல்லாமல் போய்விட்டது. ஒழுங்கற்று போன பிறகுதான் இத்தனை சிக்கல்களும் வந்து சேர்ந்து விட்டன. எனவே அந்த சிவனுடைய நடனத்தை எடுத்துக்கொண்டால் அதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, ஒன்று, ஓயாமல் இயங்கிக் கொண்டு இரு. இரண்டு, உன் இயக்கத்தில் ஒரு ஒழுங்கமைதி எப்பொழுதும் இருக்கட்டும். கண்டபடி இயங்கக்கூடாது. கரைகளுக்கு உட்பட்டு ஆறு நடக்கிற போதுதான் நாடு நலம் பெறும். ஆறு கரை மீறி கண்டபடி ஓடத் தொடங்கிவிட்டால் நாடு சிதைந்துவிடும். எனவே ஆறு கூட ஒரு ஒழுங்கமைதிக்கு உட்பட்டுத்தான் செல்ல வேண்டும். இயற்கையில் எல்லாமே ஒரு ஒழுங்கமைதிக்கு உட்பட்டு நடக்கிற வரைதான் இயற்கையான வாழ்வில் அமைதி கிடைக்கும். சுனாமி ஏன் வருகிறது? இயற்கை ஏன் சீறுகிறது? இயற்கையின் ஒழுங்கமைதியை மனிதன் கெடுக்கிறான். மனிதன் இயற்கையின் ஒழுங்கமைதியை கெடுப்பதனால் வருகிற சீற்றம் சுனாமியாக வந்து உங்களை சுட்டெரிக்கிறது. எனவே ஒழுங்கமைதியை தருவதும் இயக்கத்தை வலியுறுத்துவதும் ஒரு சிவ நடனம். சிவன் எப்பொழுதுமே தவ நிலையில் இருக்கிறார். விவேகானந்தர், நீங்கள் பார்த்தால் விவேகானந்தருடைய படத்தை பாருங்கள்.
சிவனைப் போலவே அவர் தவநிலையில் கண்மூடி அமர்ந்திருப்பார். அதற்கு விவேகானந்தர் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். இது மிக முக்கியமானது. சிவன் தவம் இருக்கிறான், தொடர்ந்து தவம் இருக்கிறான். கொஞ்ச நேரம் தவம் இருந்து விட்டு பிறகு எழுந்து விடவில்லை, அவன் தவநிலையிலேயே இருக்கிறான். ஏன் என்றால் உயரத்திற்கு வந்து விடுவது எளிது. யாரும் உயரத்திற்கு வந்து விடலாம், உழைக்கலாம், உழைத்து பணத்தை பெறலாம், பெற்ற பணத்தில் பணக்காரனாகலாம், படிக்கலாம், படிப்பை வைத்து ஒரு அறிவாளி ஆகலாம். எந்த ஒரு மனிதனும் எந்த துறையிலும் நினைத்தால் வேகமாக முன்னே வந்து உயரத்தில் வந்து நின்று விடலாம். உயரம் தொடுவது எளிது, தொட்ட உயரத்திலேயே சாகும் வரை நிலைத்து நிற்பது அரிது. தொட்ட உயரத்திலேயே சாகும் வரை நிலைத்து நிற்பது அரிது. பல பேர் உயரம் தொட்டிருக்கிறார்கள். எவ்வளவு வேகமாக உயரம் தொட்டார்களோ அதை விட வேகமாக பள்ளத்தில் விழுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே சிவன் தவநிலையில் இருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உயரமாக நீ போவது முக்கியமல்ல, எந்த உயரத்தை நீ அடைந்திருக்கிறாயோ அந்த உயரத்தை தக்க வைத்துக் கொள்வது மிக முக்கியம். என்றால் உன்னுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய தவம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அகத்தவம் தொடர தொடர தொடரத்தான் உன்னுடைய உயரம் தொடர்ந்து அதே இடத்தில் நிலையாக நிற்கும். நீங்கள் இன்னொன்று யோசியுங்கள், சிவன் எந்த இடத்தில் இருக்கிறான்? சுடுகாட்டில் தான் இருக்கிறான். சிவன் இருக்கும் இடம் சுடுகாடு. ஏன் சிவனை சுடுகாட்டில் வைத்திருக்கிறது இந்து சமயம்? சுடுகாடு தான் எரிக்கும் இடம். எரிக்கும் இடத்தில் சிவன் இருப்பான். உங்கள் இருதயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு குப்பைகளை நீங்கள் எரிக்க தொடங்கிவிட்டால் சிவ நடனம் வெளியே நடப்பதல்ல, உங்கள் உள்ளே நடப்பதை நீங்கள் உணர முடியும். எனவே எனக்குள்ளே சிவ நடனம் நடக்க வேண்டும் என்றால் என் அழுக்குகளை நான் எரிக்க வேண்டும், என் அழுக்குகளை எரிக்க வேண்டும். என் அழுக்குகளை எரிப்பது எப்பொழுது? சுயநலமற்றிருக்கிற போதுதான் உன் அழுக்குகள் அனைத்தும் அகலும். அதனால் தான் விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொன்னார், சுயநலம் தான் பாவத்தின் முதல் படிக்கட்டு. நீ எப்பொழுது சுயநலத்தை பற்றி கொள்கிறாயோ பாவத்தை நீ தொடர்ந்து செய்ய அந்த சுயநலம் உன்னை தூண்டும். எனவே பாவ படிக்கட்டு, பாழ் மண்டபத்தின் முதல் படிக்கட்டு சுயநலம். சுயநலத்தை துறவு. தொண்டும் துறவும் என்பது விவேகானந்தர் இந்த மண்ணுக்கு வழங்கிய 2 லட்சியங்கள். விவேகானந்தரை சிந்திக்கிற பொழுது இந்த 2 லட்சியங்களை தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். தொண்டு துறவு. அவர் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த தேசத்தினுடைய லட்சியங்கள் 2, அவை தொண்டும் துறவும். இந்த தேசத்தினுடைய தீமைகள் 2. விவேகானந்தர் சொன்னது 2 தீமைகள் இந்த தேசத்தை பற்றி கொண்டிருக்கின்றன. இந்த 2 தீமைகள் என்ன தெரியுமா? ஒன்று, பெண்ணை ஆண் அடிமையாக வைத்திருப்பது. அதனால்தான் இங்கே நீங்கள் பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம நிலையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, கணவனும் மனைவியும் சமதளத்தில் நின்று இயங்குவதற்கு உங்களுக்கு மனவேட்பு நாள் கூட இங்கே மகரிஷியாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாரதி அழகாக சொல்வான், பெண்ணை இருட்டில் வைத்துவிட்டு ஆண் மட்டும் வெளிச்சத்தில் நிற்க வேண்டும் என்று நினைத்தால் அதைவிட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. எனவே விவேகானந்தர் சொல்கிறார், இந்திய மண்ணை பொறுத்தவரையில் மிக முக்கியமான 2 தீமைகள். ஒன்று, பெண்ணை ஆண் அடிமைப்படுத்தியது. 2, சாதியை வைத்து உயர் சாதி என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனாக சிலரை மாற்றி அவனை காலாலே போட்டு மிதித்துக் கொண்டிருப்பது. இந்த 2 தீமைகளிலே இருந்து என் தேசம் விடுபட வேண்டும் என்று சொன்னார். இளைஞர்கள் இந்த 2 தீமைகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 2 தீமைகள்.
அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் 2 பாவங்கள் இருக்கின்றன என்றார். 2 பாவங்கள். 2 பாவங்களில் முதல் பாவம் எது தெரியுமா? சுயநலம். சுயநலம். சுயநலம் தான் ஒவ்வொரு மனிதனையும் பற்றி இருக்கும் முதல் பாவம். சுயநலத்தை துற. சரி, சுயநலத்தை துறந்து விடுகிறேன். அதற்கடுத்து இன்னொரு பாவம் என்ன? நம்பிக்கையின்மை. தன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லாமல் இந்த இனம் விழுந்து கிடக்கிறது என்பதை அவர் பார்த்தார், மனம் வருந்தினார். எனவே இந்த 2 பாவங்களிலே இருந்து பாரதம் விடுபட வேண்டும். 2 தீமைகளிலே இருந்து இந்த மனித சமூகம் விடுபட வேண்டும். 2 லட்சியங்களை இந்த மனித சமூகம் விரதங்களாக மேற்கொள்ள வேண்டும். இந்த 2 லட்சியங்களை மனித சமூகம் விரதங்களாக மேற்கொண்டு விட்டால் அடுத்து சொன்ன 2 தீமையும் இல்லாமல் போய்விடும், அடுத்து சொன்ன 2 பாவங்களும் இல்லாமல் போய்விடும். எது 2 லட்சியம்? ஒன்று தொண்டு, இன்னொன்று துறவு. இங்கே ஒரு சின்ன விளக்கத்தை தான் நான் தர விரும்புகிறேன். துறவு துறவு என்று சொன்னால் உலகத்தின் அனைத்து உறவுகளையும் துறந்து விடுவது என்பது அல்ல. அப்படி துறத்தல் எளிதும் இல்லை. எல்லா உறவுகளையும் துறந்துதான் ஆக வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. இன்ப மறுப்பாளனாக இருந்துதான் தீர வேண்டும் என்கின்ற நிர்பந்தமும் இல்லை. விவேகானந்தர் சொல்கிறார், மண்ணில் உயிர்கள் பிறந்தது இன்பத்தை நுகர்வதற்காகத்தான். இந்து சமயம் இன்ப நுகர்வுக்கு எதிரான சமயம் இல்லை. ஆனால் விவேகானந்தர் கேட்கிறார், எது இன்பம் என்பதுதான் கேள்வி. எது இன்பம்? ஒரு நாய்க்கு பசி எடுத்தால் உணவு கிடைக்கிற பொழுது அது இன்பம் அடைகிறது. அதே நாய்க்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கிடைக்கிற பொழுது அதற்கு இன்பம் வந்து சேருகிறது. அதே நாய்க்கு உடல் தினவெடுத்தால் தன்னுடைய இனத்தோடு கூடுகிற பொழுது அதற்கு இன்பம் வருகிறது. ஆக ஒரு நாய்க்கு இன்பம் தருவது இந்த 3 தான். எந்த விலங்குக்கும் இன்பம் தருவது இந்த 3 தான். பசித்தால் உணவும், தாகமுற்றால் தண்ணீரும், தினவெடுத்தால் சேர்க்கையும் என்கிற 3 தான் எல்லா விலங்குகளுக்கும் உரிய இன்பம். மனிதனாக இந்த மண்ணில் பிறந்த நான் பசிக்கு உணவை ஏற்பதும், தாகத்தில் தண்ணீரை குடிப்பதும், என்னுடைய சுகத்திற்காக ஒரு பெண்ணோடு இணைவதுமாக இருப்பதுதான் இன்பம் என்று கருதினால் விலங்குக்கும் எனக்கும் எந்த வகையில் வேறுபாடு இருக்கிறது? இதைத்தான் விவேகானந்தர் கேட்கிறார். 3 நிலைகள் தான் இறைவன் படைத்த இந்த உலகத்தில். 3 நிலைகள். ஒன்று விலங்கு நிலை, இன்னொன்று மனித நிலை, இன்னொன்று இறைமை நிலை. விலங்கு நிலையிலே இருந்து மனித நிலை, மனித நிலையிலே இருந்து இறைமை நிலை. விலங்கு என்பது விலங்கல்ல, நேற்றைய மனிதன், மறந்து விடாதீர்கள். மனிதன் தாழ்ச்சியுற்றிருந்த பொழுது இருந்த நிலை அது விலங்கு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முன்னேறி அடைந்திருப்பதுதான் இன்றைய இறைமை என்றால் தமிழில் முழுமை. இறைமை என்றால் பூரணம். பூரணத்துவத்தை நோக்கி நடப்பதுதானே மனித வாழ்க்கை. பூரணத்தை நோக்கி நான் நடக்க வேண்டும். நேற்றிலிருந்து இன்று ஒரு ஊசி முனை அளவாவது என் ஒழுக்கத்தில் நான் உயர்ந்திருக்க வேண்டும், என் சிந்தனையில் நான் சிறந்திருக்க வேண்டும், என் செயலில் நான் உயர்ந்திருக்க வேண்டும். நேற்று போல் இன்று இருத்தல் ஆகாது, இன்று போல் நாளை இருத்தலும் கூடாது. அதனால் தான் நான் அடிக்கடி வியந்து சொல்வேன், நம்முடைய உபனிஷதங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? இருளிலிருந்து ஒளியை நோக்கி, பொய்யிலிருந்து உண்மையை நோக்கி, மரணத்திலிருந்து மரணமிலா பெருவாழ்வு நோக்கி
மனித சமூகம் நடக்க வேண்டும் என்று சொல்வதுதான் உபனிஷதம். அத்தனை உபனிஷதங்களையும் கரைத்து குடித்து அவற்றின் சாரம் எடுத்து சமூகத்திற்கு தருவதற்காக வந்து நின்ற விவேகானந்தர் இதை முற்றிலும் புரட்டி போடுகிறார். இருட்டிலிருந்து ஒளியை நோக்கி, பொய்யிலிருந்து உண்மையை நோக்கி அல்ல. விவேகானந்தர் சொல்கிறார், ஒளியிலிருந்து பேரொளியை நோக்கி, உண்மையிலிருந்து பேருண்மையை நோக்கி செல்வதுதானடா வாழ்க்கை. இருட்டு என்கிற பதத்தை கூட பயன்படுத்த விவேகானந்தர் விரும்பவில்லை. இருட்டிலிருந்து ஒளி என்று சொல்லவில்லை, ஒளியிலிருந்து பேரொளி. பொய்யிலிருந்து உண்மை என்று சொல்லவில்லை, உண்மையிலிருந்து பேருண்மை. அதுதான் பரிணாமம். அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் விவேகானந்தருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. விவேகானந்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது தொண்டும் துறவும் நினைந்து பாருங்கள். அவர் 6 வயதில் அகத்தவம் செய்தார் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு 10 வயதுக்குள்ளாகவே அமரகோஷம் என்கிற வடமொழி இலக்கணம் தலைகீழாக சொல்லுகிற ஆற்றல் அவருக்கு வந்து சேர்ந்தது. கிப்பன் என்கிற வரலாற்று ஆசிரியன் எழுதிய மிக மிக புகழ் பெற்றது தி டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பயர், ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி குறித்து கிப்பன் எழுதியது அற்புதமான படைப்பு. அது 4 தொகுதிகள். அது 4 தொகுதிகளையும் 3 நாளில் படித்து முடித்துவிட்டு விவேகானந்தர் எந்த இடத்தில் எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றார். அவ்வளவு நினைவாற்றல் அவருக்கு இருந்தது. அந்த நினைவாற்றல் அவருக்கு எப்படி வந்தது என்றால், அகத்தவத்தில் மிக சின்னஞ்சிறு வயதிலேயே அவர் ஈடுபட்டதன் விளைவாக. என் இளைஞர்கள் நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த அகத்தவத்தில் தியானத்தில் ஈடுபடுவது மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக புகழ் பெற்றவர் ஸ்பென்சர். ஸ்பென்சர் எழுதிய கட்டுரையில் அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்தை இளைஞனாக இருக்கிற விவேகானந்தர் படித்துவிட்டு மறுத்து கடிதம் எழுதுகிறார். இவருடைய மறுப்பு ஸ்பென்சருடைய சிந்தனையை மாற்றி அமைக்கிறது. அவர் அங்கிருந்து கடிதம் எழுதுகிறார். படி சின்னஞ்சிறு வயதிலேயே அவ்வளவு அறிவு சார்ந்தவனாக வளர்ந்த விவேகானந்தர் சுயநலத்தோடு இருந்திருந்தால் இன்றைக்கு சரித்திர புருஷனாக வாய்த்திருக்க மாட்டார். ஆனால் இந்த விவேகானந்தர் கடவுளை காண வேண்டும் என்று சின்னஞ்சிறு வயது முதற்கொண்டே ஒரு முயற்சியில் இருந்தார். கடவுளை நான் கண்டாக வேண்டும். இன்றைக்கு நாம் எதையோ கண்டாக வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் விவேகானந்தருடைய ஒரே நோக்கம் கடவுளை கண்டாக வேண்டும். அவர் பலரிடம் சென்று கேட்கிறார், நீ கடவுளை பார்த்திருக்கிறாயா? கடவுளை பார்த்தேன் என்று சொல்ல முடியாது, நாமே சொல்லுவோமே. பசியை பார்த்திருக்கிறாயா? இல்லை. அப்படி என்றால் பசியே இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? மின்சாரத்தை பார்த்திருக்கிறாயா? இல்லை. அப்படி என்றால் மின்சாரமே இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? அது போன்றுதான் கடவுள். இப்படி நாம் விளக்கம் கொடுத்திருப்போம். ஆனால் இந்த விளக்கத்தை விவேகானந்தர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தேவேந்திரநாத் தாகூர் அவரிடம் போய் நிற்கிறார். அந்த காலத்தில் வங்கத்தில் மிகவும் புகழ்பெற்ற மேதையாக இருந்தவர் தாகூருடைய தந்தை. இந்த தந்தையிடம் போய் விவேகானந்தர் இளைஞன் போய் கேட்கிறான், நீங்கள் கடவுளை கண்டதுண்டா? நான் கடவுளை கண்டதில்லை. அப்படியானால் கடவுள் இல்லையா? இல்லை, கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிறார் என்கிறீர்கள், பிறகு காணவில்லை என்கிறீர்களே. தம்பி, கடவுளை அவ்வளவு எளிதாக கண்டுவிட முடியாது. காணவில்லை என்பதனாலேயே கடவுள் இல்லை என்ற முடிவிற்கும் வந்துவிடக் கூடாது என்று சொன்னார். அவர் நிறைவடையவில்லை. இந்த ஆய்வு அவருக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கல்லூரி முதல்வர் வில்லியம் ஹேஸ்டி என்பது அவருடைய பெயர், வெள்ளைக்காரர். அவர் இவருக்கு வகுப்பில் பாடம் நடத்துகிறார்.
வேர்ட்ஸ்வர்த்தினுடைய எக்ஸ்கர்ஷன் என்கிற கவிதையை அவர் பாடமாக நடத்தி கொண்டிருக்கிறார். எக்ஸ்கர்ஷன் சுற்றுப்பயணம், ஒரு சுற்றுலா செல்வது. வேர்ட்ஸ்வர்த்தை உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு இயற்கை கவிஞன், இயற்கை சார்ந்த கவிஞன். மேல இலக்கியங்களில் இயற்கை சார்ந்து அவன் அளவுக்கு எவனும் படைப்புகளை கொடுத்ததில்லை என்ற பெருமைக்கு உரியவன். அந்த வேர்ட்ஸ்வர்த்தினுடைய எக்ஸ்கர்ஷன் என்கிற பகுதியை இந்த வில்லியம் ஹேஸ்டி என்கிற முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார். மாணவனாக விவேகானந்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது சொன்னார், எக்ஸ்டசி, எக்ஸ்டசி என்பது சொல்லில் விளக்க முடியாத ஒரு பேரானந்த பெருநிலை. இந்த சொல்லில் விளக்க முடியாத பேரின்ப பெருநிலையைத்தான் ஆங்கிலத்தில் எக்ஸ்டசி என்று சொல்வார்கள். இந்த சொல்லில் விளக்க முடியாத பேரின்ப பெருநிலையை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், இந்த மண்ணிலேயே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை பார்த்தால் நீங்கள் அறிய முடியும் என்று வெள்ளைக்காரன் சொன்னான். சொல்லிவிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்கிறான். அதுதான் விவேகானந்தர் முதலில் பரமஹம்சர் குறித்து பெருமையாக கேட்கிற முதல் செய்தி. எக்ஸ்டசி, பேரின்ப பெருநிலையை ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழுகிற பொழுதே அடைய முடியுமா? முடியும். அறிய வேண்டுமா? அதோ காளி கோயிலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், போய் பார்க்கலாம். அதற்கு பிறகும் இவர் அதை நம்பவில்லை. பிறகு இவருடைய உறவினரே பரமஹம்சருடைய பெருமைகளை சொல்கிறார். பிறகு கல்கத்தாவின் ஒரு பகுதியில் ஒரு குடும்பம் நடத்துகிற விழாவில் பரமஹம்சரை நேரில் பார்க்கிற பொழுது கூட விவேகானந்தருக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை. மகரிஷி சாதாரண மனிதனாக இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவரை பார்த்த அத்தனை பேரும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 40 ஆண்டுகளுக்கு முன்பு உடனே ஒரு பாதிப்பை அடைந்திருப்பானா? நிச்சயம் அடைந்திருக்க மாட்டான். நம்மில் ஒருவனாக இருக்கக்கூடிய எவனுடைய பெருமையையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. எனவே பரமஹம்சரை விவேகானந்தரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. காரணம், விவேகானந்தர் இளைஞன். பிறகு அவரை வற்புறுத்தி பரமஹம்சர் இருக்கக்கூடிய அந்த காளிக்கட்டத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். பரமஹம்சரை இவர் பார்க்கிறார். பரமஹம்சரை பார்க்கிறார். நீங்கள் திருவாசகத்திலே கூட மணிவாசகருடைய பாடலை படித்தால் கடவுளை கண்டேன் என்று தெளிவாக சொல்வார். கடவுள் காண முடியாதவன் என்று பேசவில்லை மணிவாசகன், கண்டேன் என்கிறார். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் கண்டேன் என்கிறார், என் கண்ணால் கண்டேன் என்கிறார். இங்கே பரமஹம்சரிடம் கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது விவேகானந்தர் பார்த்தார். கடவுளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? விவேகானந்தர் சொன்ன பதில்தான் அற்புதம். கடவுளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? விவேகானந்தர் சொன்னார், நீ என் முன்னால் நிற்கிறாயே, உன்னை நான் இப்பொழுது பார்க்கிறேனே, உன்னை பார்ப்பதை விட தெளிவாக நான் கடவுளை பார்த்து கொண்டிருப்பவன். உன்னை விட தெளிவாக கடவுளை நான் பார்க்க என்று சொன்ன பொழுது அவர் வாழ்விலேயே முதலில் கடவுளை கண்டதாக சொல்லுகிற முதல் மனிதனை அவர் பார்த்தார், விவேகானந்தர். பிறகு 3வது சந்திப்பிலேதான் விவேகானந்தருடைய பாதத்தின் மீது பரமஹம்சர் தன்னுடைய பெருவிரலை வைத்து கொஞ்சம் அழுத்துகிறார். இந்த பெருவிரலை வைத்து அழுத்துகிற அந்த கணத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பேரின்ப பெருநிலை விவேகானந்தரின் உடம்பு தாங்கவில்லை. இவன் இதற்கு மேல் தாங்க மாட்டான் என்று உடனடியாக அந்த பெருநிலையிலே இருந்து விடுவித்து விடுகிறார் பரமஹம்சர். அன்று விழுந்தவர்தான் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம். விவேகானந்தர் பின்னாலே சொல்கிறார், பரமஹம்சர் யார்? படிக்காத மனிதன், கை நாட்டு, எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதன். 7 ரூபாய் மாத சம்பளத்துக்கு காளி கோவிலில் அர்ச்சகனாக இருந்த மனிதன் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நாம் கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் கடவுளை கையெடுத்து வணங்குகிறோம். ஆனாலும் கூட அந்த கல்லில் கடவுள் இருக்கிறானா என்கிற சந்தேகத்தோடு தான் நாம் நிற்கிறோம்.
நம் எதிரே இருக்கக்கூடிய இந்த கல்லில் கடவுள் முழுமையாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்மில் எத்தனை பேர் கோவில் நிற்கிறோம்? ஒரு கால் இருந்து விட்டால் நாம் கும்பிடவில்லை என்கிற பாவம் வந்துவிடக்கூடாதே. அதனால் கும்பிட்டு வைப்போம். இருந்தால் பயன் கிடைக்கட்டும், இல்லாமல் போனால் அதனால் நட்டம் ஒன்றும் இல்லையே. நாம் கடவுளை அப்படித்தான் அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்று யோசியுங்கள், எந்த ஆகமத்தையும் அறிந்தவர் இல்லை பரமஹம்சர். வேதங்களையும் உபனிஷதங்களையும் முழுமையாக அறிய வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் தெரிய வேண்டும். விவேகானந்தர் சமஸ்கிருதம் படித்தவர், சமஸ்கிருதத்தின் எல்லை கண்டவர். ஆனால் பரமஹம்சருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஆகமங்கள் தெரியாது, வேதம் தெரியாது, உபனிஷதுகள் தெரியாது. பரமஹம்சர் சொன்னதே பிறகு உபனிஷதமாக மாறிவிட்டது. படிக்காத அந்த மனிதன் சொன்னது உபனிஷதமாக மாறியது. அவர் இந்த முறையில் தான் காளியை வணங்க வேண்டும் என்று ஒரு ஆகம விதி இருக்கிறது. அந்த விதிப்படி அவர் செய்யவில்லை. நாம் நிவேதன பொருள் படைக்கிறோம், நாம் சாமிக்கு படையல் வைக்கிறோமே, சத்தியமிட்டு சொல்லுங்கள், படையல் இடுகிற நாம் எத்தனை பேர் சாமி சாப்பிடுகிறார் என்கிற உணர்வோடு படைக்கிறோம்? சாமி சாப்பிடுகிறாரா? யாராவது பக்கத்தில் ஒருவர் இங்கே படையல் வைத்திருக்கிறாயே, இந்த சாமி சாப்பிடுகிறாரா? ஆம், சாப்பிடுகிறார். அவர் சாப்பிடுவதை நான் அறிவேன், அவருக்கு நான் ஊட்டவும் செய்வேன் என்று உங்களில் யாராவது ஒருவர் இதுவரை சொல்லி இருக்கிறீர்களா? பரமஹம்சர் ஊட்டுகிறார். காளியை நண்பர்களே கல்லாக அவர் காணவில்லை, ஊட்டுகிறார். அந்த பரமஹம்சர் ஊட்டுவதோடு மட்டும் நிற்கவில்லை, கொஞ்சுகிறார். காளியை கொஞ்சுகிறார். காளிக்கு உடை உடுத்தி காளியின் புடவை முந்தானையை பிடித்துக் கொண்டு விளையாடுகிறார். காளியை உறங்க வைப்பதற்காக சயனப்படுத்துகிற பொழுது பக்கத்திலே இவர் படுத்துக் கொள்கிறார். அவரை ஒரு பைத்தியம் என்று மற்றவர்கள் யோசிக்கிறார்கள். ஒரு பைத்திய நிலையிலே இருந்து பேரின்பத்தை கண்டவர் பரமஹம்சர். காரணம், அவர் கடவுளை நம்பினார், கடவுளை நம்பிக்கையின் அடிப்படையில் நேரடியாக கண்டார். அவர் கண் முன்னால் காளி தெரிந்தார். அந்த காளியை விவேகானந்தரிடம் சொல்கிறார், நீ அந்த காளியை வணங்கு. பரமஹம்சரிடம் ஈடுபாடு கொண்ட பிறகு கூட அந்த காளி சிலையின் முன்னாலே போய் நின்று வணங்கியது கிடையாது விவேகானந்தர். விவேகானந்தர் நம்பவே இல்லை. பிறகு விவேகானந்தருடைய தந்தை இறந்து விடுகிறார். 24 வயது ஆகிற நிலையிலேயே விவேகானந்தருடைய தந்தை இறக்கிறார். விவேகானந்தருடைய தந்தை இறந்த பிறகு அவருடைய குடும்பம் வறுமையின் எல்லைக்கு வந்து விடுகிறது. வறுமையின் எல்லைக்கு வந்துவிட்ட தன்னுடைய குடும்பத்தை காத்தாக வேண்டும் என்கிற சூழலில் இப்பொழுது விவேகானந்தர் இருக்கிறார். அப்பொழுது விவேகானந்தரிடம் பரமஹம்சர் சொல்கிறார், நீ பரமஹம்சரை பார்த்து விவேகானந்தர் கேட்கிறார், உன்னுடைய காளி இருக்கிறாளே அவள் என் வறுமையை போக்குவாளா? காளி 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 என்று எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, என்னுடைய வறுமையை, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய துயரத்தை போக்குவாளா காளி? போக்குவாள். நீ போய் அவளை வணங்கி விட்டு வா. இதுவரை நீ போய் வணங்கவில்லை, போய் வணங்கி விட்டு வா என்றார். காளி, இது விவேகானந்தரை சொல்வதை உங்களுக்கு சொல்கிறேன், காளியிடம் போய் நிற்கிறார். ஆனால் நிற்கிற பொழுது தன்னுடைய வறுமையை, தன் குடும்பத்தின் சோகத்தை அவரால் அங்கே காளியிடம் சமர்ப்பிக்கவே முடியவில்லை. ஒரு 10 நிமிடம் வணங்கிவிட்டு திரும்புகிறார். பரமஹம்சர் கேட்டார் காளியிடம், உன்னுடைய சோகத்தை சொல்லிவிட்டாயா? உன்னுடைய வறுமையை அகற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் கொடுத்து விட்டாயா? உடனே விவேகானந்தர் சொன்னார், நான் போய் அங்கே நின்றேன், இதை சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையே எனக்கு வரவில்லை என்றார். மீண்டும் போய் வா என்றார். மறுபடியும் போய் நின்றார். வந்தார். என்ன கேட்டா என்றார்.
எதையுமே நான் கேட்கவில்லை என்றார். மீண்டும் போய் என்றார். மறுபடியும் போய் வந்தார். என்ன கேட்டாய்? என்னுடைய சொந்த வறுமையை, என்னுடைய சோகத்தை கடவுளிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான சிந்தனையே எனக்கு காளி முன்னால் வரவில்லையே என்றார். அப்பொழுதுதான் பரமஹம்சர் சொன்னார், அங்கேதான் நான் கண்டெடுத்த உயர்ந்த ஞானியாக நீ நிற்கிறாய். கடவுளுக்கு முன்னாலே போய் எனக்கு 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 என்று கேட்கலாகாது. எனக்கு எனக்கு என்று கேட்பவன் பக்தனே கிடையாது. இங்கே உனக்காக நீ கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் முன்னாலே கேட்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீ சாதாரண மனிதன் இல்லை என்றவர் உணர்த்தினார். பரமஹம்சரை பொறுத்தவரையில் அவர் தெளிவாக 2 விஷயங்களில் இருந்தார். காஞ்சனம், காமம். இந்த இரண்டையும் விடுகிற இடத்திலேதான் உண்மையான இன்பம், உண்மையான பேரின்பம் வந்து சேரும். காஞ்சனம் என்பது பொன், தங்கம். காமம் நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த இரண்டிலிருந்தும் விடுபட்டால்தான் வாழ்க்கை முழுவதும் பரமஹம்சர் 10 காசை கூட கையாலே தீண்டியது கிடையாது. இதை பெருமையாக பல சீடர்கள் சொன்ன பொழுது விவேகானந்தர் நம்பவில்லை. ஒரு சீடன் சொன்னான், நீ வேண்டுமானால் பரமஹம்சருக்கு தெரியாமல் ஒரு 10 பைசாவை அவர் படுக்கையில் வைத்து பார், தேள் கொட்டியதை போல் அவர் துடிப்பார் என்றான். அதே போன்று யாருக்கும் தெரியாமல் விவேகானந்தர் ஒரு காசை அந்த பரமஹம்சருடைய படுக்கை கடியிலே வைக்கிறார். வந்து உட்கார்ந்த பரமஹம்சர் தேள் கடித்தது போல் துடித்து எழுந்தார். விவேகானந்தர் பரமஹம்சரை புரிந்து கொண்டார். இப்படி விவேகானந்தர் பரமஹம்சரை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிக் கொண்ட விஷயம் என்னவென்றால், சக மனிதர்களுக்காக பிரார்த்திப்பவன் எவனோ அவன்தான் சமூகத்தில் ஞான நிலையை பெற முடியும். கடவுளை கையெடுத்து கும்பிடுபவன் சமயவாதி இல்லை. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற புரிதல் எவனுக்கு வருகிறதோ அவன்தான் உண்மையான ஆன்மீகம் சார்ந்து நிற்பவன். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை ஒன்று தெரியுமா? காளியை வணங்குகிறார் பரமஹம்சர். காளியை பெண்ணாக பார்க்கிறார், பராசக்தி. மனைவியை பராசக்தியாக பார்த்தார். மனைவியோடு கடைசி வரை அவர் சேரவே இல்லை. 6 வயது சாரதை அம்மைக்கு, இவருக்கு 23 வயது. 17 வயது இடைவெளியில் சின்னஞ்சிறு பெண்ணை அவர் மணந்தார். 12 ஆண்டு காலத்தில் 2 முறை மட்டும்தான் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று தன் கரம் பிடித்த சாரதையை அவர் பார்த்தார். அவருக்கு இந்த இல்வாழ்க்கை குறித்த சிந்தனையே இல்லை, உலகம் குறித்த சிந்தனை இருந்தது. பிறகு 18 வயதான பிறகு சாரதை தனிமைப்பட்ட நிலையில் இவரை தேடி வருகிறாள். தேடி வந்த சாரதையிடம் அவர் பேசுகிறார். அதுதான் அற்புதத்திலும் அற்புதம். பரமஹம்சரை தேடி கொண்டு வருகிறார். அவர் சொன்னார், நான் ஒரு துறவு நிலைக்கு சென்று விட்டவன், என்னை நீ தேடி வந்திருக்கிறாய். இப்பொழுது இல்வாழ்க்கைக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை செய்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். நீ விரும்பினால் நான் உனக்கு கணவனுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினால் செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன் என்றார். உடனே சாரதை சொன்னார், இந்த தேக சுகத்திற்காக உங்களை நான் தேடி வரவில்லை, உங்கள் ஆன்மீக பயணத்தில் துணை இருப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதும் பரமஹம்சர் நம்பவில்லை. ஏனென்றால் புறப்பகைகளை விட மிக வலிமையானது அகப்பகையாகிய காமம். காமம் வெல்வது அவ்வளவு எளிதல்ல. அதனால் பரமஹம்சர் என்ன செய்தார் தெரியுமா? 6 மாத காலம் தன்னுடைய அறையில், அடுத்தடுத்த படுக்கை அல்ல, ஒரே படுக்கையில் தனக்கு பக்கத்திலே சாரதையை படுக்க வைத்தார். 6 மாத காலம், 6 மாதம் இரவு முழுவதும் தன்னுடைய படுக்கையில் பக்கத்தில் படுக்க வைத்தார். அவருக்கும் ஒரு உணர்வு வரவில்லை, அந்த பெண்மணிக்கும் ஒரு உணர்வு வரவில்லை. அதற்கு பிறகுதான் காளியாகவே ஆவாகனம் செய்து தன்னுடைய மனைவியை பீடத்திலே அமர்த்தி அவர் பூஜை செய்கிறார்.
இவற்றையெல்லாம் சொல்வதன் நோக்கம் காமத்திலிருந்தும் காஞ்சனத்திலிருந்தும் முற்றாக விடுபடுவது என்பதல்ல. நீங்கள் மகரிஷியை எங்கே நாம் பொருத்தி பார்க்கிறோம் என்றால், காமத்திலிருந்தும் காஞ்சனத்திலிருந்தும் முற்றாக விலகிவிடு என்று சொல்வதல்ல, அவற்றை முடிந்த வரையில் ஒரு கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு வாழ பழகு. பணமே வேண்டாம் என்பதல்ல நண்பர்களே. எப்பொழுதும் நான் சொல்வேன், 2 நிலை உண்டு. விவேகானந்தரே திரும்ப திரும்ப சொல்கிறார், 2 நிலை உண்டு. எல்லாவற்றையும் துறந்து விடுவது ஒரு நிலை, எல்லாவற்றையும் பற்றிக் கொள்வது என்பது இன்னொரு நிலை. எல்லாவற்றையும் பற்றிக் கொள்வதும் இந்து சமயத்தின் நோக்கம் இல்லை, எல்லாவற்றையும் துறந்து விடுவதும் சமயத்தின் நோக்கம் இல்லை. இடையிலே நட என்று சொன்னார். அதுதான் கோல்டன் மீன், இடையிலே நடப்பது. எந்த ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசையை சீரமைத்துக் கொண்டு நடப்பது. நீங்கள் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அலெக்சாண்டர் இருந்த காலத்தில் டயோஜனிஸ் என்கிற ஒரு மிக புகழ்பெற்ற தத்துவ ஞானி இருந்தான். டயோஜனிஸுக்கு நிகரான ஒரு தத்துவ ஞானியை கிடையாது என்று அன்றைக்கு கிரேக்க உலகம் பாராட்டியது. ஒரு நாள் அலெக்சாண்டரும் டயோஜனிஸும் ஒன்றாக செல்கிற பொழுது பார்த்த மக்கள் அத்துணை பேரும் டயோஜனிஸ் பாதங்களிலே விழுந்து வணங்கி எழுந்தார்கள். அலெக்சாண்டரை மதிக்கவில்லை. அலெக்சாண்டருக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அலெக்சாண்டர் மெல்ல டயோஜனிஸை தனியாக வரவழைத்து கேட்டான், உலகத்தையே வெல்ல வாள் எடுத்தவன் நான், உலகத்தையே வெல்ல வாள் எடுத்தவன் நான், என்னை அவனும் கையெடுத்து வணங்கவில்லை. ஒன்றுமற்ற மனிதன் நீ, உன்னை அத்தனை மக்களும் வணங்கினார்களே, இது எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டான். டயோஜனிஸ் சிரித்துக் கொண்டே திருக்குறளை விட சுருக்கமாக சொன்னான், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் என்றான். மண்ணை எவனாலும் வெல்ல முடியும், தன்னை வெல்வதுதானடா சிரமம், நான் என்னை வென்றவன் என்றான். எந்த அளவுக்கு தன்னை வென்றவன் தெரியுமா டயோஜனிஸ்? டயோஜனிஸுக்கு எந்த சொத்தும் கிடையாது, எந்த உடைமையும் கிடையாது. ஒரு நாள் ஆற்றங்கரை ஓரத்தில் டயோஜனிஸ் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுதும் அவனுக்கென்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு உடைமை ஒரு கோப்பை வைத்திருப்பான். கோப்பை தண்ணீர் அருந்துவதற்கும் பசி ஆறுவதற்கும் யாராவது கொடுத்தால் அதை பெறுவதற்கும் ஒரு கோப்பை வைத்திருந்தான். கோப்பைக்கு மேல் எந்த உடைமையும் இல்லாமல் வாழ்ந்தவன் டயோஜனிஸ். எல்லாவற்றையும் துறந்தவன் தான் என்று அவன் நினைத்தான். அவன் ஆற்றங்கரையில் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாய் ஓடி வந்தது. வந்த நாய் ஆற்றோரத்தில் நின்று கொண்டு தண்ணீரை நக்கி குடிக்க தொடங்கியது. டயோஜனிஸ் பார்த்தான், என்னடா இது, நம்மை விட ஞானியாக இருக்கிறதே நாய். நாம் கூட தண்ணீர் குடிப்பதற்கு என்று ஒரு குவளையை சொந்தமாக வைத்திருக்கிறோம். இந்த நாய் அந்த குவளை கூட இல்லாமல் வாயால் நக்கி குடித்து விட்டு போய்விடுகிறதே, எந்த உடைமையும் அதற்கு இல்லையே என்று நினைத்தவன் உடனே தன்னுடைய குவளையை எடுத்து ஆற்றிலே வீசி எறிந்தான். நாம் டயோஜனிஸ் ஆகிவிட முடியாது, நாம் டயோஜனிஸ் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அதற்காக பல்லாயிரம் கோடி சேர்ந்தாலும் கூட போதாது 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 என்று ஊரையே சுருட்டுகிற மனிதனாக மாறவும் கூடாது. எதை பார்த்தாலும் அவனுடைய நிலமாகவே நினைக்கிறானே இப்பொழுது பல பேர். ஐயோ, இதை விடக்கூடாது, அதை விடக்கூடாது, அதை வாங்கு, இதை வாங்கு, இதை வாங்கி போடு, அதை வாங்கி போடு, அலைகிறானே. என்னிடம் சில பேர் கேட்பார்கள் நண்பர்கள், மணியன் 1000 கோடிக்கு மேல் இவனுக்கு இருக்குமே, இவன் எல்லா தேவைகளுக்கும் மேலே சேர்ந்து விட்டதே, ஏன் இன்னும் இவன் கோடி கோடியாக தேடத் தொடங்குகிறான்? நான் சொன்னேன், அது ஒரு விதமான நோய். எத்தனையோ மன நோய்களில் அது ஒரு நோய். நீங்கள் 100,000 கோடியை கொண்டு வந்து கொட்டுங்கள், இன்னும் ஒரு 1000 கோடி வேண்டும் என்றுதான் அவன் ஓடுவான். அது தீர்க்க முடியாத பெருநோய். இன்றைக்கு பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களில் பல பேர் அந்த பெருநோயினாலே தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அப்படி வாழ்வது என்பது ஒரு எல்லை. டயோஜனிஸாக இருக்கிற குவளையையும் தூக்கி எறிந்து விட்டு நாயை பார்த்து விட்டு ஞானம் பெறுவது இன்னொரு எல்லை.
இந்த 2 எல்லைகளுக்கும் நீங்கள் போகக்கூடாது என்று விவேகானந்தரே சொல்கிறார். நடுவே நில்லுங்கள். நண்பர்களே, விவேகானந்தரின் பிறப்பு தொடங்கி இறப்பு வரையில் வாழ்க்கை முழுவதையும் சொல்வது என் நோக்கம் இல்லை. நீங்கள் படிக்க வேண்டும். எதையோ படிக்கிறீர்களே, இப்படிப்பட்ட விவேகானந்தரை நாம் படிக்க வேண்டும் என்று அவர் வாழ்க்கை வரலாறை எடுத்து படியுங்கள். எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன. நான் நிறைவாகவும் செறிவாகவும் உங்களுக்கு சேர்க்க விரும்புகிற செய்தி ஒன்றுதான். விவேகானந்தர் திரும்ப திரும்ப இந்த மண்ணின் மக்களிடம் சொல்கிறார், நீங்கள் துறவியாகுங்கள். எதை துறக்க வேண்டும்? உங்கள் சுயநலத்தை துறந்து விடுங்கள். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று தன்னை மட்டுமே சிந்தித்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது வாழ்க்கையே இல்லை. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவன் இந்த மண்ணில் உங்களை அனுப்பி வைக்கவும் இல்லை. இயற்கையினுடைய எந்த படைப்பையும் நீங்கள் பாருங்கள். குயில் பாடுகிறது, அது தனக்காக இல்லை. பூ பூக்கிறது, அது தன் கொடிக்காக இல்லை. நதி ஓடுகிறது, அது தன் தாகம் தீர்த்துக் கொள்வதற்காக இல்லை. இயற்கையின் எந்த படைப்பாக இருந்தாலும் அடுத்தவருக்கு பயன்படுவதற்காகத்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் தனக்கு மட்டுமே வாழ்வது என்ற முடிவோடு வாழ்கிறான். இயற்கையிலிருந்து இவன் பாடம் பெறவில்லை. எனவே சுயநலத்தை துறப்பது துறவு. அந்த துறவிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பது விவேகானந்தரின் ஒரு கொள்கை, ஒரு கோரிக்கை. அடுத்து விவேகானந்தரின் மிக முக்கியமான இன்னொரு கோரிக்கை தொண்டு. தொண்டு தொண்டாற்றுவதில் இருக்கக்கூடிய சுகம் உலகத்தில் வேறு எதிலும் கிடையாது என்பதை திரும்ப 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 அவர் சொல்கிறார். தொண்டுதான் மிக உயர்ந்தது. சரி, தொண்டு என்பது எப்படி செய்வது? எதை செய்வது தொண்டு? ஒவ்வொருவருக்கும் 3 கடமைகள் இருப்பதாக விவேகானந்தர் பேசுகிறார். 3 கடமைகள், அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டு. 1, யோசியுங்கள். அறிவற்றவனுக்கு கல்வி கொடு, அது நீ செய்ய வேண்டிய அரும் தொண்டு. பசியுற்றவனுக்கு சோறு போடு, அது நீ செய்ய வேண்டிய இன்னொரு பெரிய தொண்டு. நோயுற்றவனுக்கு மருந்து கொடு, அது நீ செய்ய வேண்டிய இன்னொரு தொண்டு. மனித குலம் சக மனிதர்களின் துயரத்தை துடைப்பதற்கு இந்த 3 தொண்டுகளை செய்ய வேண்டும். அறிவற்றவனுக்கு கல்வி, பசியுற்றவனுக்கு சோறு, நோயுற்றவனுக்கு மருந்து. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த மண்ணுக்கென்றே ஒரு மரபார்ந்த பெருமை உண்டு. கல்வியை காசுக்கு விற்று நம் முன்னோர்களுக்கு பழக்கமே கிடையாது. கல்வி என்பது இலவசமாக தரப்பட்டது. இலவசமாக கல்வியை தந்ததனாலேதான் அவனுக்கு ஆச்சாரியன் என்று பெயர். ஆசிரியன் வேறு, ஆச்சாரியன் வேறு. ஆசிரியன் என்பவன் தான் இன்றைக்கு நம் முன்னாலே இருக்கிறான். நானும் ஆசிரியனாக இருந்திருக்கிறேன். ஆசிரியன் என்றால் யார்? வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடிக் கொள்வதற்காக தன்னுடைய அறிவை விற்பவன் அவன் ஆசிரியன். ஆச்சாரியன் என்பவன் ஆசிரியன் இல்லை. ஆச்சாரியன் யார்? தான் பெற்ற ஞானத்தை சாவதற்கு முன்பு அடுத்தவன் தோளில் இறக்கிவிட்டு போக வேண்டும் என்கிற பொது நலத்திற்காக அறிவை கொண்டு வந்து கொடுப்பவன். எதையும் பெறுவது கிடையாது. குருகுலம் நடந்ததே, குருகுலத்தில் தங்கிய மாணவர்கள் அரசனுடைய மகனாக இருந்தாலும் இதை கொடுத்து விட்டு படி என்று யாரும் சொல்ல மாட்டான். எனவே கல்வியை காசுக்கு தருவது என்பது இந்த மண்ணில் கிடையாது. 1. சோறு, சத்திரங்களை எதற்காக வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்? எந்த சத்திரத்திலும் காசு வாங்கி கொண்டு சோறு போட்டதாக வரலாறு கிடையாது. யார் திண்ணை வைத்திருந்தான்? ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்பு திண்ணை தான் இருக்கும். திண்ணை இல்லாமல் வீடே கிடையாது. ஏன் வைத்தான்? நெடுந்தூரம் நடந்து வரக்கூடியவன் இளைப்பாறுவதற்கு அமர ஒரு இடம் வேண்டும் என்று அவன் நினைத்தான்.
அதனால் வீட்டின் வெளியே ஒரு திண்ணையை வைத்தான். அப்படி எவனாவது ஒருவன் வந்து அமர்ந்தால் இவன் உடனே வந்து அவன் தாகம் தவிர்க்க தண்ணீர் கொடுப்பான், மோர் கொடுப்பான், பசியாறி விட்டு செல்லுங்கள் என்று உள்ளே அழைத்து விருந்து வைப்பான். நீங்கள் பெரிய புராணம் இருக்கிறதே 63 நாயன்மார்களுடைய இந்த பெரிய புராணத்தை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். இந்த நாயன்மார்களில் பல பேர் என்ன சாதனை செய்தார்கள் என்று பாருங்கள். 63 நாயன்மார்களிலும் செய்த சாதனை என்ன என்றால், அடியார்களை தேடி பிடித்து அழைத்து கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்து சோறு போட்டு பசியாற்றியதுதான். அதுவரை இவன் சாப்பிட மாட்டான். ஒரு அடியாரும் கிடைக்கவில்லை என்றால் இவன் சோறு சாப்பிட மாட்டான். இவன் குடும்பத்தில் யாரும் சாப்பிட மாட்டார்கள். ஒரு அதிதியை அழைத்து கொண்டு வந்து சாப்பாடு போடுவது. அதனால்தான் விவேகானந்தர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், நீங்கள் இப்படியெல்லாம் பேசிய ஒரே துறவி அவன்தான். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்றுதான் இதுவரையில் வேதங்கள் பேசின. ஆனால் நான் சொல்கிறேன் மக்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தரித்திர தேவோ பவ. தரித்திரனாக இருக்கிறானே அவனில் கடவுளை காணு. நீயும் கடவுள் அவனும் கடவுள் என்றால் உன் கடவுள் பசித்து கிடக்கிறான். பசித்து கிடப்பவனுக்கு சோறிடுவது உன்னுடைய முக்கிய கடமை. உன்னுள்ளும் அவனுள்ளும் இருப்பது ஒரு ஆன்மாதான். அந்த ஆன்மாவில் உறைந்திருப்பவன் தான் ஆண்டவன். எனவே ஆண்டவன் வெளியே இல்லை, ஆண்டவன் கோயிலில் இல்லை, ஆண்டவன் சடங்குகளில் இல்லை. ஆண்டவன் ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஆன்மாவாக இருக்கிறான். அந்த ஆண்டவனை நீ தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆன்மா பசித்து கிடக்க விடாதே. தரித்திர தேவோ பவ மூர்க்க தேவோ பவ. விவேகானந்தர் சொல்கிறார், பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாரதி பாடினானே அதைத்தான். அவன் மூர்க்கன், அவன் மோசமானவன். எனவே அவனுக்கு சோறு போட மாட்டேன் என்று சொல்லாதே. மூர்க்க தேவோ பவ, மூர்க்கனுக்கும் நீ உதவி செய் என்றார். எனவே இங்கே நாம் யோசிக்க வேண்டியது, கல்வியை இலவசமாக கொடுத்த சமூகம் இது. மருந்தை இலவசமாக, பழைய கிராமங்களிலே இருந்த வைத்தியர்களை யோசியுங்கள். நாட்டு வைத்தியர்களாக இருந்தவர்கள் காசு கொடுத்த பிறகு மருந்து கொடுத்தான் என்பதே கிடையாது. மருந்தை இலவசமாக தர வேண்டும், உணவை இலவசமாக தர வேண்டும், அறிவை இலவசமாக தர வேண்டும் என்று வாழ்ந்த இந்த சமுதாயத்திலேதான் இந்த மூன்றும் பாமரனுக்கும் ஏழைக்கும் எட்டாத இடத்திலே போய் நின்று விட்டது. இன்றைக்கு கல்வி சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இடத்திலாக இருக்கிறது. கல்விதான் இன்றைக்கு பெரிய அளவுக்கு வியாபாரம், மருந்து தான் இன்றைக்கு பெரிய அளவுக்கு வியாபாரம். எனவே நீங்கள் வாழ்வினுடைய சாரம் அறியாமல் நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம் காசு தேடுவதில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொண்டு என்று சொல்கிற பொழுது சக உயிர்களுக்கு துயர் துடைக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவதுதான் தொண்டு. அந்த தொண்டு செய்பவனாக இருக்க வேண்டும். நான் ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் பேசுகிற பொழுது விவேகானந்தரை பற்றி பெருமையாக ஒன்று சொல்வார்கள். சிகாகோவுக்கு சென்றார். சிகாகோவில் உலக சமுதாயத்தினுடைய எல்லா சமயங்கள் குறித்தும் நடந்த மாநாட்டில் அவர் பேசினார். அவர் பேசிய பொழுது எல்லாரும் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று சொன்னார்கள். விவேகானந்தர் தான் முதலில் எழுந்து மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று தொடங்கினார். உடனே அந்த அரங்கமே அதிர்ந்தது கரவொலியில். இப்படித்தானே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தில் விவேகானந்தருக்கு முன்னாலே பேசியவர்களில் 2 பேர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று பேசியிருக்கிறார். ஆனால் 2 பேர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று பேசிய பொழுது அந்த அரங்கத்தில் எந்த அதிர்வலையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. விவேகானந்தர் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் பேசுவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாகவே 5 நிமிடம் தான். 5 நிமிடம், அதுவும் ரொம்ப போனால் போகட்டும் என்று அவருக்கு இடம் கொடுத்து பேச வைத்திருக்கிறார்கள். கூட்டத்தினுடைய தலைவர் அவரை பேச அழைக்கிறார்.
ஆனால் விவேகானந்தருக்கு பேச ஒரு நம்பிக்கை வரவில்லை. நான் பிறகு பேசுகிறேன் என்கிறார். பிறகு கொஞ்ச நேரமானது, பல பேர் பேசிய பிறகு பேசுகிறீர்களா? இல்லை, நான் பிறகு பேசுகிறேன். 3 முறை மறுதலித்து விட்டு 4வது முறைதான் அவர் பேசுவதற்காக வந்து நின்றார். வந்து நின்றவர் வாய் திறந்து மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று பேசுகிற பொழுது அரங்கத்தில் கரவொலி எழுந்து அடங்குவதற்கு பல நிமிடங்கள் ஆனது என்கிறானே. ஏன்? இதற்கு முன்னால் பேசியவன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று சொன்னது உதட்டிலிருந்து வந்தது. இவன் பேசுகிற போதுதான் உள்ளத்திலே இருந்து அது வெளியே வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்து சமயத்தினுடைய சாரமே ஜீவாத்மா அனைத்தும் பரமாத்மாவோடு இணையக்கூடியவை. இந்த ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய அனைத்தும் கடவுளுடைய அம்சங்கள். இந்த ஜீவாத்மா, நாயும் ஜீவாத்மாதான், நரியும் ஜீவாத்மாதான், புலியும் ஜீவாத்மாதான், மனிதனும் ஜீவாத்மாதான். நாயிலும் கடவுளை, நரியிலும் கடவுளை, புலியிலும் கடவுளை, மனிதனிலும் கடவுளை, எல்லா உயிரிலும் கடவுளை கண்டு தரிசிக்கக்கூடிய சமயமாக இந்து சமயம் இருந்தது. அதன் சாரம் அறிந்து அந்த மனிதன் பேசுகிற பொழுது இயற்கையாகவே ஒரு அதிர்வு அலை அமெரிக்காவில் உருவானது. பிறகு அமெரிக்காவே ஏற்றி போற்றி தொழுதது அவரை. 3 ஆண்டு காலம் தொடர்ந்து பேசினார் அவர். அமெரிக்க மண்ணுக்கு சென்றார், சிகாகோ மாநாட்டில் பேசினார், உடனே திரும்பினார் என்பதல்ல. 3 ஆண்டுகள் அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் பேசினார். பிறகு பிரான்சுக்கு வந்தார். அதற்கு பிறகு லண்டனுக்கு போனார், ரோமுக்கு சென்றார். எல்லா இடங்களிலும் அவரை அறிவார்ந்த மனிதனாக ஆறத் தழுவி வரவேற்றார்கள். பேசினார். பேசிவிட்டு கொழும்புக்கு வருகிறார். கொழும்பிலே இருந்து யாழ்ப்பாணம் வந்து, யாழ்ப்பாணத்திலே இருந்து ராமேஸ்வரம் வருகிற போதுதான் இந்த சேது நிலத்தை ஆண்ட மன்னர் அவரை வணங்கி வரவேற்று தேரிலே உட்கார வைத்து அரசன் வடக்கயிற்றை பிடித்து இழுத்து கொண்டு போனான். அப்பொழுதுதான் விவேகானந்தர் சொல்கிறார், ஆண்டியின் கால்களில் அரசன் விழுகிற பண்பு இந்த மண்ணுக்கு மட்டும்தான் உரியது. அரசன் காலில் ஆண்டி விழவில்லை, ஆண்டியின் காலில் அரசன் விழுகிறான், அன்று தொட்டு இன்று வரை. காரணம் என்ன? ஆண்டி அனைத்தையும் துறந்தவன். துறக்க துறக்க துறக்கத்தான் உங்கள் வாழ்வின் பெருமை சிறக்குமே தவிர சேர்க்க 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 உங்களுக்கு பெருமை ஒருபோதும் வந்து சேராது. துறப்பதிலேதான் உண்மையான பேரின்பம் இருக்கிறது. எனவே நீங்கள் சம்பாதிக்கிறீர்களா? சம்பாதியுங்கள். சம்பாதித்ததில் ஒரு பகுதியை தயவு செய்து சக மனிதர்களின் துயரங்களை துடைப்பதற்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொன்னது தொண்டு. நீ தொண்டு செய்ய வேண்டும், துறவு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னது சுயநலத்தை துறப்பது. நிறைவாக சொல்கிறேன், விவேகானந்தர் 40 வயதை அடைவதற்குள் மூச்சை விட்டார். யோசிக்க வேண்டும். பாரதி 39 வயசில் முடிந்து போகிறார். இயேசுநாதர் 35 வயதில் சிலுவையில் அறையப்படுகிறார். விவேகானந்தர் 39 வயது முடிந்து 40 நடக்கிற நிலையிலேயே முடிந்து போகிறார். நல்லவனுக்கெல்லாம் 40 தான் வயது. நண்பர்களே, நீங்கள் நினைக்கிறீர்கள் நீண்ட காலம் வாழ்வதுதான் நிறைவான வாழ்க்கை என்று. இல்லை, நீண்ட காலம் வாழ்வதல்ல நிறைவான வாழ்க்கை. எவ்வளவு குறுகிய காலம் வாழ்ந்தாலும் தனக்காக வாழாமல் ஊருக்காக நீங்கள் வாழ்ந்திருந்தால் அதுதான் உயர்ந்த வாழ்க்கை. 40 வயது வாழவில்லையே பாரதி. ஆனால் பாரதி பெற்ற பெருமையை இந்த மண்ணில் வேறு எந்த கவிஞனும் பெற முடியவில்லையே. 40 வயது வாழவில்லையே விவேகானந்தர். விவேகானந்தர் தான் எந்த நாளில் மரணத்தை தழுவுவேன் என்பதை தெளிவாக சொன்னார். சொல்லி அந்த நாளில் தான் அவர் மரணத்தை தழுவினார். மறந்து விடாதீர்கள். அவர் இறக்கிற நிலைமையிலே கூட நீங்கள் பார்த்தால் அவருடைய மூக்கிலிருந்து
2 துளி ரத்தம் தான் வெளியே வந்தது. 2 துளி ரத்தம் மட்டும்தான் அவருடைய நாசி துவாரத்திலே இருந்து வெளியே வந்திருந்தது அவர் மூச்சு முடிகிற பொழுது. காரணம் என்ன? புலனை அடக்குகிற ஆற்றல் அவருக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை யோசித்தால் பிரமிக்க வேண்டும். விவேகானந்தர் அழகன். விவேகானந்தருடைய கம்பீர தோற்றத்தை நீங்களும் நானும் பாராட்ட வேண்டாம். ஜெர்மானிய பேரறிஞன் ரொமைன் ரோலன், பிரெஞ்சு பேரறிஞன் ரொமைன் ரோலன் விவேகானந்தரை பற்றி எழுதுகிற பொழுது தன்னை நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த தோற்றம் குறித்தும் அந்த ஞானியின் வாழ்வு குறித்தும் எழுதுகிறான். அந்த மனிதனை இந்த காம வசத்தில் ஆழ்த்துவதற்கு எத்தனையோ பேர் முயன்றார்கள். ஒரு கட்டத்திலும் தன்னிலை தாழாத மனிதனாக விவேகானந்தர் வாழ்ந்தார். புலன் அடக்கம் என்பது மனிதனை எங்கோ கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் ஒன்று, பெண் மக்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கொஞ்சம் இடக்கரடக்கலாக சொல்கிறேன் நான். சின்னஞ்சிறு வயதிலேயே காம உணர்வை முற்றாக நசுக்கிவிட வேண்டும் என்ற முடிவிற்கு விவேகானந்தர் வருகிறார். அதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்கள் குளிர் இல்லாமல் இருப்பதற்காக தணல் மூட்டுகிற அடுப்பு இருக்கிறதே, அந்த அடுப்பின் மீது தன்னுடைய ஆண் உறுப்பை வைத்து கருகச் செய்தவர் விவேகானந்தர். ஆண் உறுப்பை அந்த இளைஞனாக இருந்தவன் கருகச் செய்தார். பல மாதங்கள் ஆனது. பிறகு மருந்திட்டு அதை ஆற்றுவதற்கு நினைந்து கூட நம்மால் பார்க்க முடியாது. வறுமை, தந்தை இறந்த பிறகு வறுமை வாழ்க்கையில் இருக்கிறார். அவனுடைய அழகை சூறையாட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெரும் சீமாட்டி அவள் மாயவலை விரித்தாள். எனக்கு நீ கொஞ்சம் உடன்படு, உன் வாழ்வு முழுவதையும் சொர்க்கமாக்கி விடுகிறேன் என்று சொன்னாள். இந்த மாயவலையில் அவர் விழவில்லை. எந்த இடத்திலும் தன் கனவில் கூட ஒரு பெண்ணை நினைந்து காமவசப்படாத ஒரு மாமனிதனாக பரமாம்சர் நினைத்தாரே, அந்த பரமாம்சருடைய வாழ்வை வாழ்ந்து காட்டியவராக நாம் விவேகானந்தரை பார்க்கிறோம். நிறைவாக சொல்கிறேன், விவேகானந்தருக்கே ஒரு பெண் ஞானத்தை கொடுத்தாள். அது தெரியுமா? இதை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாவற்றையும் துறந்த மிகப்பெரிய தத்துவ ஞானி டயோஜனிஸுக்கு நாய் ஞானம் கொடுத்தது. விவேகானந்தருக்கு ஒரு விலைமகள் ஞானம் கொடுத்தாள். விலைமகள் ஞானம் கொடுத்தாள். கேத்திரிய அரண்மனை, விவேகானந்தர் பிரவராஜன் என்று சொன்னால் ஒரு இடத்தில் தங்காமல் போய்கொண்டே இருப்பது. துறவியினுடைய மிக முக்கியமான லட்சணம் என்ன தெரியுமா? ஒரு இரவுக்கு மேல் ஒரு இடத்தில் ஒரு துறவி தங்கலாகாது. இந்த சமயத்தின்படி, இந்த மண்ணின் மரபுப்படி ஒரு இடத்தில் ஒரு இரவுக்கு மேல் தங்கினால் அவன் துறவி இல்லை. அப்படியானால் இப்பொழுது இங்கே யாரும் துறவியே இல்லை. சொல்வதற்கு வருத்தமாக இருக்கும், யாரும் கிடையாது. துறவி முதலில் மூடிய கதவு துறவிக்கு இருக்கக்கூடாது. துறவி எங்கே இருக்கிறானோ அவன் இருக்கிற அறையின் கதவு மூடப்பட்டால் அவன் துறவி கிடையாது. கதவு திறந்தே இருக்க வேண்டும். துறவி தனிமையிலேயே இருக்க வேண்டும். எனவே அந்த மாதிரி தனித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தன்னை வைத்துக் கொண்ட மனிதர் இவர். ஒரு நாளுக்கு மேல் இடத்தில் தங்கக்கூடாது என்று புறப்பட்டவர். ஒரு காசு அவரிடம் கிடையாது. அவர் புறப்பட்டு விட்டார். காசே கைதொட்டு பாராத பரமாம்சருடைய சீடர் அல்லவா அவர். புறப்பட்டு விட்டார். வரிசையாக வருகிறார். ஒவ்வொரு ஊராக அவர் வந்து கொண்டே இருக்கிறார். அப்படி வருகிற பொழுது கேத்திரிய அரண்மனையில் அரசன் வந்து அவரை வரவேற்று அழைக்கிறான். அவனுடைய விருந்தோம்பலை ஏற்று அவர் அமர்கிறார். அப்பொழுது உங்களுக்காக ஒரு இன்னிசை கச்சேரி, ஒரு ஆடல் பாடலில் சிறந்து விளங்குகிற ஒரு கணிகையின் கச்சேரியை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அதை நீங்கள் கண்டு மகிழ வேண்டும் என்று கேத்திரி மன்னன் சொல்கிறான். இவர் அது போன்ற விழாக்களில், அது போன்ற ஆடல் பாடல்களில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்வது கிடையாது, என்னால் வர இயலாது என்று அவர் சொல்லிவிடுகிறார். பிறகு அந்த பெண் இந்த விவேகானந்தருக்கு முன்னால் பாடி ஆட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள்.
அவள் ஆசையை தெரிவித்த பிறகும் இவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இவர் உள்ளே ஒரு அறையில் தங்கி இருக்கிறார். அடுத்த அறையில் அவள் ஆடுவதும் பாடுவதுமாக நடக்கிறது. விவேகானந்தர் கேட்பதற்காக சூர்தாசர் எழுதிய பாடலை அவள் ஆடுகிறாள். பார்ப்பது ஒரு துறவியின் வேலை இல்லை என்று மறுதளித்து விட்டு இங்கே இருக்கிறார். அவள் அந்த பக்கத்தில் இருந்து விவேகானந்தருக்கு கேட்பது போல பாட ஆரம்பிக்கிறாள் சூர்தாசருடைய பாடலை. கடவுளின் வடிவமும் கத்தியும் ஒரு இரும்பில் தான் வார்க்கப்படுகிறது. இந்த கருத்தை கவனிக்க வேண்டும். கடவுளின் வடிவமும் கத்தியும், கொலை செய்யும் கத்தியும் ஒரே இரும்பில் தான் வார்க்கப்படுகிறது. கங்கையிலும் சாக்கடையிலும் நீர்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கங்கையில் ஓடுவதும் நீர்தான், சாக்கடையில் ஓடுவதும் நீர்தான். இந்த சாக்கடை தான் அந்த கங்கையிலே போய் கலக்கிறது. சாக்கடை கங்கையில் கலந்து விட்ட பிறகு கங்கை வேறு சாக்கடை வேறு என்று பிரித்து பார்க்கவே முடியாதே என்று அவள் பாடுகிறாள். அவள் பாடுகிற பாடல் விவேகானந்தர் காதில் கேட்கிறது. சாக்கடை கங்கையில் வந்து கலந்து விட்டால் கங்கை வேறு சாக்கடை வேறு என்பது கிடையாது. ஒரு விலைமகளாக அவள் இருந்தாலும் ஒரு ஞானியின் பாதத்தில் வந்து அவள் விழுந்து விட்டால் அவள் விலைமகள் என்கிற தன்மையோடு இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எத்தனை பெயர் கொண்ட நதிகள் வந்தாலும் கடலில் கலக்கிற பொழுது அத்தனை பெயரையும் அவை அனைத்தும் இழந்து விடுவதைப் போல எல்லா ஜீவன்களும் ஒரே ஆன்மா என்று நினைக்கக்கூடியவன் துறவியாக இருந்தால் அந்த துறவி வேதம் பார்ப்பானா என்று பாடுகிறாள். விலைமகளுக்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறது, கேத்திரி மன்னனுக்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறது, விவேகானந்தரே உள்ளேயும் ஆன்மா இருக்கிறது. இத்தனை ஆன்மாவும் இறைவனின் வடிவம் என்று நீ பேசுகிற பொழுது அந்த இறைவனை என்னில் காண நீ ஏன் மறந்தாய் என்று கேட்டபோதுதான் அந்த பாடல் அவருக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை கொடுத்ததை அவரே பிறகு பதிவு செய்கிறார். எல்லா உயிர்களிலும் ஆண்டவனை தரிசிக்க அன்றுதான் நான் கற்றேன் என்கிறார். எனவே நாமும் எல்லா உயிர்களிலும் ஆண்டவனை தரிசிப்போம். அனைத்து உயிர்களும் ஆண்டவன் வடிவம் என்று உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். அந்த ஞானத்தை முதலில் நாம் அடைவோம். அந்த ஞானத்தை அடைவதனுடைய விளைவு என்ன? எல்லா உயிர்களின் கண்ணீரையும் துடைப்பதற்கு இயன்ற வரையில் நாம் தொண்டாற்றுவதுதான். தொண்டு புரிவதில் கிடைக்கக்கூடிய இன்பம்தான் உலகில் நாம் பெறுகிற பேரின்பம் என்பதை விவேகானந்தர் மூலமாக, மகரிஷி போன்ற மகா ஞானிகளின் மூலமாக நாம் அறிந்து அவற்றின் மூலம் நம் வாழ்வை செதுக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.